إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே பெற்றோர்கள் சம்பந்தமான தலைப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த தொடரிலே பெற்றோர்கள் சம்பந்தமான விஷயத்தில் நம்ம தாயுடைய அந்த வகை பங்கு, அதுக்கு பின்னால் தந்தையுடைய வகை பங்கு, அதுக்கான காரணங்கள் என்ன, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த பகுதியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் இந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில், அதாவது அப்பப்போ சில அதாவது சஹாபாக்கள் சலஃப்களுடைய அசர்களை நம்ம சேர்த்து சொல்லுவோம். ஏன்னா எல்லா இடத்தையும் எல்லா விஷயங்களையும் ஒரே இடத்துல தொகுக்கல. உதாரணமாக பராரா அப்படின்னு சொல்லுவாங்க. பராரா அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தவர்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியல். இது சம்பந்தமாக அதாவது அபு உபைதா மஅமர் இப்னுல் முஸன்னா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறேன். அப்படின்னா அல் அககா வல் பரரான். பரராண்டா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தவர்கள், அகக்கான்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவர்கள். அதாவது என்னது உக்கூக்குல் வாலிதே, அதிலிருந்து என்னது ஆக் அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு பார் அப்படி என்று சொல்கிறவர் நன்மை செய்தவர், சரியா? அதாவது பர்ருன்னு சொல்லுவாங்க, பார்ருன்னு சொல்லுவாங்க. கான பார்ரன் லிவாலிதேஹி அல்லது பிவாலிதேஹி, அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர் இருந்தார். அதே போல் ஆக்கன், ஆக்கன நோவினை செய்யக்கூடியவர் தான். அந்த பன்மை தான் ஆக்கா அப்படின்னு சொல்கிறது. இந்த அடிப்படையில் அவருடைய ஒரு புத்தகம் எனது அது ஒரு அந்த சம்பந்தமாக தேடினதில் எனக்கு 1-2 புத்தகங்கள் தான் கிடைச்சிது. அந்த புத்தகங்களை அதாவது இந்த உபகாரம் செய்தவர்கள், அதுபோல் என்ன இந்த நோவினை செய்தவர்கள் என்று வரலாறுகள் கொஞ்சம் இருக்குது. அதில் தேவையானவைகளை நான் தேவையான இடங்களை சேர்த்து சொல்கிறேன். எல்லாமே இந்த தலைப்பில் வரணுமன்றது இல்லை. அதாவது தாயாரையும் மனைவியையும் நிர்வகித்தல் என்ற தலைப்பு கீழே, இன்னும் போன்ற பிள்ளைகள் என்ற சந்த தலைப்புகளுக்கு கீழெல்லாம் இந்த பகுதிகளை என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அப்பப்போ அந்த அசர்களை ஞாபகப்படுத்துகிறேன். இதில் நாங்கள் இப்போது இந்த பகுதியில் இன்னும் ஒரு சில செய்திகளை, முதலாவது இதோடு தொடர்பட்ட ஒரு சில செய்திகளை நம்ம பார்த்துட்டு சில அஹ்காம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்துவிட்டு அதுக்கு பின்னால் பெற்றோர்களோடு நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய உபகாரம் சாராத சட்டங்கள், உபகாரம் சார்ந்த சட்டங்களை பார்ப்போம். உபகாரம் சாராத சொத்துக்கள் சம்பந்தமான மற்ற சட்டங்களை இன்ஷால்லா பார்ப்போம். இது எல்லாமே வேறு வேறு அம்சங்கள் இருக்குமாக இருந்தால் அவைகளை இன்ஷால்லா, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கணவன் மனைவி தாய் தந்தை சகோதரர்கள், இதை வச்சு தான் முழு குடும்பவியலுமே என்ன செய்யும் இருக்கும். அதனால் ஆங்காங்கே சம்பந்தப்படுகின்ற இடங்களை நம்ம கொண்டு வரலாம். இப்போது நம்ம பெற்றோர்களை பற்றி என்ன படித்திருக்கிறோம் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாயுடைய வகை பங்கு என்ன, தந்தையுடைய வகை பங்கு என்ன, தந்தையுடைய வகை பங்குடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன பகுதிகளெல்லாம் நம்ம உணரலாம், தாயுடைய வகை பங்குடைய முக்கியத்துவங்களை என்னென்ன பகுதியால் நம்ம உணரலாம் என்ற பகுதியை தான் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றையுடைய இந்த பகுதியில் அதாவது சொல்லலாம் என்னென்றால் உஜூஹுல் பிர், அதாவது என்னென்ன வகைகளெல்லாம் உபகாரம் செய்தல் என்பது அடங்கும், எதெல்லாம் உபகாரம் என்ற பகுதியில் அடங்கும் என்பது பகுதியை பார்க்கலாம். இதில் இமாம் நான் சொன்னேன், இதில் நிறைய புத்தகங்கள் இந்த தலைப்புகள் என்ன செய்து இருக்குது. அல் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹுடைய புத்தகம் ஒரு சிறப்பான புத்தகங்கள்லாம் உண்டு. அதில் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சின்ன ஒரு உபதேசம் என்ன செய்வார், தாயுடைய விஷயத்தில் கடைசியாக உபதேசம் ஒன்று செய்வார். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த உஜூஹுல் பிருடைய பகுதி முடிகிற சந்தர்ப்பத்தை அந்த சுருக்கமான உபதேசத்தை வாசிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் சயீத் இப்னு வஹப் அல் கஹ்தானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது ஹிஸ்னுல் முஸ்லிம் எழுதினாரே, அவர் அதாவது என்னென்ன வகையிலெல்லாம் பிர்ருல் வாலிதேன் என்றது எத்தனை வகையில் அடங்கும் அப்படின்றதுல ஒரு 10 விஷயங்களை சொல்கிறார். ஒரு 10 விஷயங்களை சொல்கிறாரு. இந்த 10 விஷயங்கள் மட்டும்தான் இல்லை, 10 விஷயங்களை விட இன்னும் என்ன, அதாவது இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி தலைப்பை எப்படி போட்டிப்பார்னா மன்கான யுபாலிகு ஃபில் பிர், அதாவது உபகாரம் செய்தல் என்பதிலே அதை எல்லைகள் வைக்காமல் இருந்த அறிஞர்கள் அப்படி என்று கொஞ்சம் செய்திகளை கொண்டு வருவார். அதெல்லாம் பொதுவாக தாயுடைய விஷயத்தில் எதெல்லாம் பிர்ரில் அடங்கும் அப்படி என்ற பகுதிக்கு இப்போ மரணத்துக்கு பின்னால் தான் 10 விஷயம், மரணத்துக்கு பின்னால் 10 விஷயங்கள் என்ன செய்கிறார் சொல்கிறார். வாழுகின்ற அந்த காலப்பகுதியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்ன பிர்ருல் வாலிதேன் என்ற பகுதியில் அடங்கும் அப்படி என்ற பகுதியை சில விஷயங்கள் என்ன செய்கிறார் கொண்டு வரார். அவைகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதில் கிட்டத்தட்ட அதாவது ஒரு தலைப்புக்களாக அவர் கொண்டு வந்திருக்கிறது 23 பகுதிகள் என்ன செய்கிறார், சின்ன 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 பகுதிகளாக கொண்டு வராரு. அதாவது
பிர்ருல் வாலிதைன நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளணும் என்கின்ற பகுதியில். அப்போ அதில் வந்து பிர்ருல் வாலிதேன் என்ன, பிர்ருல் வாலிதேனை எப்படி நீங்கள் செய்து கொள்வது என்ற பகுதியை கொண்டு வர. மரணத்துக்கு பின்னால் பிர்ருல் வாலிதேன் எப்படி பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் என்பதில் ஒரு 10 பகுதி என்ன செய்கிறார், வரையறுத்து சொல்கிறார். எப்பயும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தஅஹிரூன்கள் பின்னால் வந்தவங்களுடைய புத்தகங்களை, திறமையானவங்களோட புத்தகங்களை கொஞ்சம் எடுக்கிற சிறப்பு என்னென்னா, முன் சென்றவருடைய புத்தகங்களில் நிறைய சுருக்கி என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது மிச்சம் ஆதாரப்பூர்வமான செய்திகள் என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. ரைட். இந்த அடிப்படையில் அதாவது அவர் முதலாவது சொல்லக்கூடிய விஷயம், நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கும், என்னாலும் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து தனது ஹக்கையும் பெற்றோருடைய ஹக்கையும் ஒன்று இணைச்சு என்ன செய்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா என்ன அவனுடைய படைப்புடைய அடிப்படைக்கு காரணமாக இருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் அவன் சபபாக தேர்வு செய்தது பெற்றோர்களை என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா இடங்களிலும் என்ன செஞ்சுக்கிறான், சேர்த்திருக்கிறான். இது அந்த பிர்ருல் வாலிதினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு என்ன செய்து உணர்த்துகிறது. அதே போல் ஜிஹாது செய்வதை விட, எந்த ஜிஹாதை விட முழு அதாவது ஒரு நாட்டில் உள்ள இஸ்லாமிய அரசர் வந்து அந்த நாட்டில் உள்ள அனைவருமே இப்பொழுது ஜிஹாது செய்தால்தான் இந்த நாட்டையும் இஸ்லாத்தையும் தீனையும் உரிமைகளையும் பாதுகாக்க முடியும் என்கின்ற ஒரு ஜிஹாத் இருக்குது. அது மக்களில் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். அந்த ஜிஹாதை தவிர மற்ற அதாவது விரும்பி போகக்கூடிய ஜிஹாத், இஸ்லாமிய அரசு நியமிக்கக்கூடிய அந்த ஜிஹாதில் அது சிறப்பாக, பெற்றோர்களுக்கு உபகாரம் அவர்களுக்கு தேவை இருந்தால் உபகாரம் செய்வது சிறப்பான்னு கேட்டால் அதுதான் என்ன சிறப்பானது அப்படி என்கின்ற ஒரு செய்தி சஹீல் புகாரியில் வரக்கூடிய செய்தியை கொண்டு வராரு. அது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வராரு. இந்த செய்தியை அப்துல்லா இப்னு உமர் தான் அறிவிக்கிறாங்க. வந்து யஸ்ததினு ஃபில் ஜிஹாத், அல்லாஹ்வின் தூதரே நான் ஜிஹாதுக்கு என்ன செய்யணும், போகணும்னு அனுமதி கேட்குறாங்க. அப்போ இது வந்து அதாவது அந்த முழு ஊரும் கிளம்புற அந்த ஜிஹாத் அல்ல, அதாவது தேவைக்கேற்ப போகிற ஜிஹாத். அஹையுன் வாலிதா, ரசூல் அங்கே கேட்டது என்னன்னு சொன்னால், அவங்க 2 அதாவது பெற்றோர்கள் உங்களுக்கு உயிரோடு இருக்கிறார்களா, கால நாம் ஆமன்றாங்க. கால ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஜிஹாது செய்யுங்க. அப்படின்னா என்ன, அவர்களுக்கு உபகாரம் செய்வதில் நீங்கள் போராடுங்கள் என்று சொல்றாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. ஃபகால உபாயுக அலல் ஹிஜ்ரத்தி வல் ஜிஹாத், ஹிஜ்ரத் செய்யறதுக்கும் ஜிஹாதுக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு பையத்து செய்ய போறேன். அப்படின்னா அங்கே விட்டு மதீனாவுக்கு வந்துடுறது, அவட ஊர்லேருந்து மதீனாவுக்கு வந்துடுறது, ரசூல் அவங்களோட சேர்த்து ஜிஹாது செய்கிறது. அப்தகில் அஜ்ர மின் அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து நான் கூடிய எதிர்பார்த்து செய்ய போறேன். அப்போ ரசூல் கேட்குறேன், ஃபஹல் மின் வாலிதைக்க அஹதுன் ஹை, உங்களில் பெற்றோர்களில் ஒருவராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. காலனா, அப்போ அவர் ஆமண்டு சொல்லிட்டு சுரபல் கிலாஹுமா, 2 பேருமே என்ன செய்கிறாங்க, உயிரோடு இருக்கிறார்கள். கால தப்தகில் அஜ்ர மின் அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து கூலி எதிர்பார்க்குறீங்களா? காலனாம். கால ஃபர்ஜ இலா வாலிதைக்க ஃபஅஹ்சின் சுஹ்பதஹுமா, உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட திரும்பி போங்க, அவர்களுடைய தோழமையை நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள், அவருடைய தோழமையில் சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்ல முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களை பற்றி கேட்குறாங்க. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பது என்பது, அவர் சொல்ல முன்னாலே ரசூலாக கேட்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதுக்கு குறிப்பாக ஃபத்துல் பாரில் எப்படி சொல்றாண்டா, ஐன் கான லக அபவானி ஃபபாலிக் ஜுஹதக ஃபி பிர்ரிஹிமா வல் இஹ்சான் இலைஹிமா ஃபஇன்ன ذلك يقوم مقام الجهاد, இந்த பெற்றோர்களுக்கு நீங்க வந்து இஹ்சான் செய்வதும் பிர்ரு செய்வதும் அது ஜிஹாதுடைய தரத்துக்கு என்ன செய்யும், வரும் என்ற அர்த்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் சொல்கிறார்கள். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவருமே ஒரு என்னது ஒரு சட்டம் வகுக்கிறாங்க, லா யஜூஸுல் ஹுரூஜு லில் ஜிஹாத் இல்லா பி இத்னில் அபவை, பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் ஜிஹாதுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பிஷர்த் ஐயக்கூனா முஸ்லிமே, ஒரு நிபந்தனை அந்த பெற்றோர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது. லிஅன்ன பிர்ரஹுமா, அதாவது பிர்ரு செய்வதற்கு முஸ்லீமாக இருக்கணும் மட்டும் அனுமதி என்ற விஷயத்தில் அவர்கள் முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான், என்ற அது இஸ்லாம் சார்ந்த ஒரு அம்சம் இது. அதனால மற்றபடி உபகாரம் செய்வதற்கு எந்த பெற்றோர்களாக உபகாரம் செய்யணும். லிஅன்ன பிர்ரஹுமா ஃபர்து ஐனின் வல் ஜிஹாது ஃபர்து கிஃபாயா, ஏனென்றா அவர்களுக்கு உபகாரம் செய்து ஃபர்து ஐன், நீ அவங்களுக்கு செய்யறது கடமை. வல் ஜிஹாத் ஃபர்து கிஃபாயா, ஜிஹாதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேர் இங்கே செஞ்சிட்டாங்கன்னா போதுமானவர்கள் செய்து விட்டால் அது அந்த கடமை நீங்கிவிடும். ஃபஇன் தஅய்யனல் ஜிஹாத் வகான ஃபர்து ஐனின் ஃபலா இத்ன், ஃபர்து ஐனாகிற ஜிஹாத் உண்டின்னு சொன்னனே, முழு ஊரும் கிளம்பியாக வேண்டிய ஒரு ஜிஹாத் உண்டு, அந்த மாதிரியாக இருந்தாலே தவிர அப்போ பெற்றோரும் என்ன செய்வாங்க, அவர்களும் கிளம்ப வேண்டிய ஒரு கடமையில் இருக்கும். இதுதான் என்ன இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் நாங்கள் பாட்டனார்கள் விஷயம் படிக்கிற டைமில் ஒன்று சொன்னோம்னா, பாட்டனார் தந்தையுடைய அந்தஸ்துக்கு வருவாங்க தானே, அப்போ அந்த நேரத்தில் வந்து பாட்டனார்கிட்ட அனுமதி கேட்க வேண்டுமா, பாட்டனார்கிட்ட அனுமதி கேட்க வேண்டுமா இல்லையான்ற ஒரு மசாலா பற்றி நம்ம என்ன செய்தோம், அதில் பேசினோம். ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மூன்றாவது இந்த சிறப்பில் மூணாவது பிர்ருல் வாலிதைன் இந்த சிறப்பு எங்களுக்கு இஸ்திஹலாரில் வரணுமே, சிறப்பில் மூணாவது என்னன்னு சொன்னால் அஃதலுல் அமால், அமல்களிலேயே மிகச்சிறந்த அமல் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல். வ அக்ரபுல் அமாலி இலல் ஜன்னா,
சொர்க்கத்துக்கு எம்மை நெருக்கி வைக்கக்கூடிய மிகச்சிறந்த அமல்கள் உண்டு. அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா பஅதஸ் ஸலாம். தொழுகைக்கு ஏகத்துவத்துக்கு பின்னால தொழுகைக்கு பின்னால இந்த உலகத்துல ஒரு சிறப்பான அமல் முத்லக்காக இருக்குமா? இந்த எல்லா வகையிலும் முன்னுக்கு நிற்கிறதுக்கு உண்டுல ஒரு இடத்துல உண்டு முன்னுக்கு நிற்கும். எல்லா வகையிலும் நீங்க தொழுகை சொல்றீங்களே, எல்லா வகையிலும் ஏகத்துவம் சொல்றோம். அப்படி வாரதுல மூணாவது நீங்க சொல்லணும், எதை சொல்லணும்? பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் அப்படின்னு வருது. அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது ஐயுல் அமலி அஃதல், அமல்கள்ல எது சிறந்ததுன்னு கேட்கப்பட்டுச்சு. அஸ்ஸலாத்து லி வக்திஹா, உரிய நேரத்துக்கு தொழுதல், உரிய நேரத்துக்கு தொழுதல். கால குல்து சும்ம ஐ, பின்னர் எது என்று கேட்கப்பட்டது. கால சும்ம பிர்ருல் வாலிதைன், பின்னர் அதாவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல். கால குல்து சும்ம ஐ, பின்னர் எது என்று கேட்டேன். கால் அல் ஜிஹாது ஃபீ சபீல், அல் ஜிஹாது. இப்போ அறிஞர்கள் ஒரு முடிவை எங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த முடிவுக்கு பின்னால் ஒரு ஹதீஸுடைய ஒரு பலம் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்தல். அப்ப அந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, ஹத்தத்னி பிஹின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு. வலவ் இஸ்தஸத்துஹு லஸாதனி, அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்து என்ன நான் கேட்டிருந்தா எனக்கு அதிகமாக என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லி இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், நான்காவதாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் அப்படி என்பது இறைவனது திருப்தியை என்ன செய்யும், பெற்றுத்தரும். இது வந்து திருமீதியில் வரக்கூடிய செய்தி. அதாவது ஷேக் அல்பானி இதை சஹீ என்று சொல்றாரு. இந்த செய்தியில் நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், திருமீதியில் வரக்கூடிய இந்த செய்தியில ரிதல் ரப், இறைவனது திருப்தி என்பது ஃபீ ரிதல் வாலித், தந்தை தாய் ரெண்டையும் இது குறிக்கும். தந்தையுடைய திருப்தியில, பெற்றோர்களுடைய திருப்தியில இருக்கிறது. வ சஹத்துர் ரப் ஃபீ சஹத்தில் வாலித், அதாவது இறைவனது கோபம் என்பது பெற்றோர்களுடைய கோபத்திலே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, தந்தையுடைய கோபம் மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும், மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும், தந்தையுடைய திருப்தி மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும் என்றதான் என்ன செய்யணும். ஏன்னா மார்க்க எல்லைக்கு மேல எதுவும் இல்லை. மார்க்க எல்லை என்ற சப்ஜெக்டுக்குள்ள அவங்கள திருப்திப்படுத்துறீங்கன்னா நீங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற அந்த நன்மை உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும், அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் கூட. ஐந்தாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இதுல நம்ம பலகீனமாக கண்ட செய்தியை நான் சொல்லலை, சரியா? ஐந்தாவது ஒரு செய்தி. ஆறாவது என்ன அப்படின்னா, நம்ம ஐந்தாவது பார்த்துக்கொள்வோம். அதாவது என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி எப்படி வருதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஹிம அன்ஃபு, அதாவது அவர் மண்ணை கவ்வட்டும், தனது அதாவது இந்த வயதடைந்த நிலையில் தாயையோ தந்தையோ அவர் என்ன செய்யறாரு, அடைகிறார். அவங்க முதுமையான நிலையில தாயையோ தந்தையோ அவர் அடைகிறார். அப்படி அடைந்திருந்தும் கூட இவர் சொர்க்கம் செல்வதற்கு அதாவது அது காரணமாக அமையவில்லை என்று சொன்னால் அவருடைய என்னது, அவர் மண்ணை கவினவராக ஆவார் அப்படின்றாங்க. அது நாசமடையட்டும் ஒரு அறிவிப்பும் என்ன செய்து வருது. என்ன காரணமாக என்று சொன்னா, சொர்க்கத்துக்கு போறதுக்கான அத்தனை வாய்ப்பும் அந்த பெற்றோர்களுடைய வழியால் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்றார், ரஹிம அன்ஃபு ரஹிம அன்ஃபு ரஹிம அன்ஃபு. கீலமன், யாருடைய என்று கேட்கப்பட்ட நேரத்தில், மனதரக்க அபவைஹி இந்தல் கிபர், முதுமையில தந்த பெற்றோர்களை அடைந்து, அதாவது அஹதஹுமா வ கிலைஹிமா, ஒருவரையோ அல்லது இருவரையோ அடைந்து, ஃபலம் யதுகுலில் ஜன்னah, அவர்களின் காரணமாக இவர் சொர்க்கம் நுழையலைண்டா அவர் நாசமடையட்டும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதுவும் பெற்றோர்கள் என்பவர்கள் சொர்க்கத்துக்கான உனக்கு பெரிய, எப்படி நமக்கு பொருளாதாரம் இருந்தா தர்மம் செஞ்சிருப்போம்னு நினைக்கிறார், சரியா? நல்ல வசதி இருந்தா, நல்ல பதவி இருந்தா, நல்ல நல்ல விஷயங்களுக்கு நான் காரணமா அமைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறார். நல்ல அறிவு இருந்தா நான் அறிவை பிரச்சாரம் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறார். பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இந்த 3 இருப்பதை விட ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிறார், ஆனால் அவருக்கு சொர்க்கம் காரணமாக அமையலைண்டா அவர் நாசமடையட்டும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்ன்றதை பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து ஆறாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா யஜ்ஸி வலதுன் வாலிதன் இல்லா யஜிதஹு மம்லூகன் ஃபயஷ்தரிஹி ஃபயுத்திகஹு. ஒரு மகன் தன் வாப்பாக்கு எந்த ஒரு நன்மை செய்து விட்டாலும் சரி, எவ்வளவு உபகாரம் செய்து விட்டாலும் சரி, அவர் வந்து பிரதி உபகாரம் செஞ்சவராக ஆக மாட்டார். அதாவது சொத்தையே எழுதி வச்சு எல்லா உபகாரங்களும் செஞ்சு அவரோட பேர்ல தர்மம் செஞ்சு எல்லாம் செஞ்சிட்டாலும் அவர் பிரதி உபகாரம் செய்த ஒரு மனிதராக ஆக மாட்டார். ஒரே ஒரு கட்டத்தில் தவிர, இவரை அடிமையாக கண்டு, இவர் இன்னொரு இடத்துல ஒரு அடிமையாக இருந்து பணம் கொடுத்து அவரை விடுதலை செய்தாலே தவிர, எப்பொழுதுமே மகனோ அதாவது தந்தையோ அல்லது தம்பியோ தங்கையோ தாயுடைய சகோதரிகளோ தந்தையுடைய சகோதரிகளோ இப்படி இருக்கக்கூடிய உறவு இருக்குதே, இவர்களை எங்கேயாவது
அடிமையாக கண்டு அவரை வந்து வாங்கிட்டா வாங்கின உடனேயே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, விடுதலை ஆயிடுவாங்க. அடிமை விடுதலை செய்தேன் என்று சொல்ல வேண்டிய அந்த அப்படி சொன்னால்தான் விடுதலை ஆகுவான்றது இல்லை. அதில் கருத்து முறைமாட்டம் இருக்குது. ஆனால் சொன்னால் தான் விடுதலை ஆகுவான் இல்லை. ஏன் சொல்லணுமன்றதுக்கான காரணங்கள் இருக்குது. வாங்கின உடனே ஒரு தந்தை ஒரு அடிமையாக ஒரு இடத்துல காண்றாரு, பணத்தை கொடுத்து என்ன செய்யறாரு, வாங்குறாரு. வாங்கின அந்த நிமிஷமே அவர் என்ன செஞ்சாரு, அதாவது அங்க ஒரு ரெக்கவுண்ட் இல்லை, அவர் அடிமையாகி இவர் விடுதலை செய்யறது இல்லை. இன்னொரு இடத்துல அடிமையா இருப்பாரு. மகன் பணத்தை கொடுத்துட்டாருன்னா அவர் வந்து அந்த இடத்துல என்ன செஞ்சிருவாரு, விடுதலையாகி விடுவார். இந்த ஒரு நிலைமையிலேயே தவிர என்று அவர் இருந்த நிலைமை அப்படி, அந்த ஒரு நிலைமையிலேயே தவிர என்று சொல்லி என்ன செய்து இந்த ஹதீஸ் சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போ இதுவும் அந்த பிர்ருல் வாலிதைனுடைய சிறப்பை இந்த இடத்துல என்ன செய்கிறது, காட்டுகிறது. சில இடங்கள்ல சில கருத்து முறைப்பாடி வாலித் என்ற வார இடம் தன் தாயையும் குறிக்குமா என்று, அதனால நான் அதாவது சில விதிகளுக்கும் இருக்கி குறிக்குமா என்ற கருத்து முறைப்பாடுகளும் இருக்குது. அடுத்ததாக அதாவது 8வது செய்தியை பாருங்க. இந்த அதாவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் அப்படி என்ற பகுதியை சொல்ற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது பெரும்பாவங்கள் என்ற ஒரு பட்டியல் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த பெரும்பாவம் பட்டியல் சொல்லிட்டு வார டைம்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஃபவல்லாஹி லவ் அலன்த லஹல் கலாம் வ அத்அம்தஹ அத்ஆம் லததுகுலன்னல் ஜன்னத மஜ்தனப்தல் கபாயிர். நீங்க அவங்களுக்கு நளினமான முறையில் பேசினீங்கடா, அவர்களுக்கு சிறப்பான உணவுகளை நீங்கள் உண்ண கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீ பெரும்பாவங்களை தவிர்த்து வாருகின்ற காலமெல்லாம் நீ சொர்க்கத்துக்குள் என்ன செய்வாய், நுழைவாய் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, இதை சொன்னார் என்று பார்க்கிறோம். அந்த இதுல வந்து அவர் ஒரு ஹதீஸ் கொண்டு வராரு. அந்த ஹதீஸுடைய தரத்துல வித்தியாசம் இருக்கு. அதுல வபுகாஉல் வாலிதைனி மினல் உகூக், பெற்றோர்களுக்கு நீ நோவினை செய்வதன் மூலம் அவர்கள் அழுவது மிக பெரும் பாவம் என்ற ஒரு பகுதியை கொண்டு வராரு. இந்த செய்தியை ஷேக் அல்பானி அதபுல் முஃப்ரத்ல கொண்டு வராரு. அதை சஹீஹ் என்ன செய்றார் சொல்றார். ரைட், அல்லாஹு அலம். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வராரு ஹிஜ்ரத்துக்காக பையத்து செய்ய. ஆனா வாப்பா உம்மாவும் என்ன இவர் ஹிஜ்ரத்து போறாரு என்று நினைச்சு அவங்க இடத்துல அழுதுகிட்டு இருக்கிறான். ஹிஜ்ரத்துக்காக பையத்து மதீனாக்கு வர போறாரு ஊர்ல இருந்து. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இர்ஜி அலைஹிமா வ அத்ஹிகுஹுமா கமா அப்கைதஹும், திரும்பி போங்க, எப்படி அள வச்சீங்களோ அது போல அவர்களை சிரிக்க வையுங்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு செய்தி. இதே ஷேக் அல்பானி இதை சஹீஹ் என்ற தரத்தில் என்ன செய்றார், பதிவு செய்கிறார். அதுபோல அதாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய செய்தி. இது வந்து சாபம் என்ற பேர்லையும் வருது, ஏச்சி என்ற பேர்லையும் வருது. எப்படி என்று சொன்னா அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மினல் கபாயிரி ஷத்மு ரஜுலி வாலிதைஹி, பெரும்பாவங்கள்ல உண்டு தன் பெற்றோர்களை ஏசுதல். தன் பெற்றோர்களை ஏசுதல் வந்து பெரும்பாவங்கள்ல உண்டு. கேள்வியை பாருங்க, காலு யார சொல்ல அல்லாஹ்வின் தூதரே வஹல் யஷ்திமு ரஜுலு வாலிதைஹி, பெற்றோர்களை யாராவது ஏசுவாங்களா அல்லாஹ்வின் தூதரேன்னு கேட்கிறான். அப்படின்னா அந்த பெற்றோர்களை எப்படிப்பட்ட ஒரு மரியாதை வைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அவங்க எழுதிக்கிறாங்க. இந்த பிர்ருல் வாலிதைன் எல்லாம் வந்து அன்றைய காலத்திலேயே அதாவது ஜாஹிலிய மக்கள்கிட்ட ஒரு ஃபித்ரத்தில் இருந்த ஒரு அம்சம். அது எப்படி எல்லா மக்கள்கிட்டையும் ஃபித்ரத்தில் இருக்குது, அதை மிகவும் கடைபிடிச்சவங்க. வஹல் யஷ்திமு ரஜுலு வாலிதை, பெற்றோர்களை யாராவது என்ன ஏசுவார்களா? நஅம் யசுப்பு அபர் ரஜுலி ஃபயசுப்பு அபா வயசுப்பு உம்மஹு ஃபயசுப்பு உம்மா. அவருடைய ஒரு இன்னொரு மனிதருடைய வாப்பாவை அவர் ஏசினார்டா அவர் திருப்பி என்ன செய்வார், உங்களோட வாப்பாவை ஏசுவார். அதுக்கு காரணமா நீங்க அமைறீங்களே, இது நீங்க உங்களோட வாப்பாவை ஏசுவதற்கு சமம். ஒரு யாருடைய ஒரு உம்மாவை நீங்க ஏசுறீங்களே, அப்ப உங்களுக்கு திருப்பி உங்களோட உம்மாவை ஏசுவார் தானே. அப்ப அந்த ஏசுவதற்கு நீங்க காரணமாக அமைறீங்களே, எனவே நீங்க உங்க தாயை ஏசுவதற்கு சமம். எனவே இதுலேருந்து நம்ம இன்னொன்னு எடுக்கலாம், மஃபூம் முகாலஃபாவாக, நேர் எதிர் விளக்கமாக. அடுத்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பது நமது இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கு துணையாக அமையும்டா, அது வழிகோலுமாக இருந்தா அது எங்களுக்கு பெரிய நன்மையாக என்ன செய்யும், அமையும் மண்டத்திலிருந்து புரிஞ்சுக்கணும். எப்படி பகைக்கிறதுக்கு என்ன, அதாவது நம்ம காரணமாக அமைஞ்சா அது நமது பெற்றோர்களுக்கு இயேசுவதற்கு சமமோ. நாங்க வந்து இன்னொருவருக்கு நம்ம ஒரு தாய்க்கோ இன்னொருவருடைய மனைவியுடைய தாய்க்கோ தந்தைக்கோ அல்லது உறவுகளுடைய தாய்க்கோ தந்தைக்கோ நம்ம உபகாரம் செய்கிற நேரத்தில் உன்னோட தாய் நல்லா இருக்கணும், உன்னோட வாப்பா நல்லா இருக்கணும், பெத்ததுக்கு என்னது அவ்வளவோ ஒரு சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அவங்க பெத்தெடுத்தாங்களே என்று நீங்க செய்யறது என்ன, ஒரு பிர்ருல் வாலிதைன் தானே. அவங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை நல்ல ஒரு சூழ்நிலை, ஒரு பெற்றோர் எங்கேயாவது வீதியில கண்டுட்டேன்னு உங்களோட மகனண்டா என்ன எனக்கு இவ்வளவு ஒரு நன்மை செஞ்சு, உங்களோட மகள் இவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறா, உங்களே மறக்க மாட்டேன், உங்களோட வயிற்றுல சுமந்த இப்படின்னு ஒரு பாராட்டக்கூட அந்த தாய் தந்தையும் அடைகிறது. நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு என்ன ஒரு உபகாரத்தை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு சமம் என்பது இந்த ஹதீஸ்ல என்ன செய்கிறோம், நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
அதுபோல இந்த அதாவது பிர்ருல் வாலிதைன் என்ற பகுதி இது வந்து உக்கூக்க தான் குறிக்கும், அதாவது நோவினை செய்தலை தான் குறிக்கும். இது ஏற்கனவே சொன்னது நோவினை செய்தல் தான். ஆனா இதனுடைய அடுத்த பகுதியை பிர்ராக நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அதாவது எப்படின்னு சொன்னால் இதை பார்த்துக்க, உபைதுல்லா இப்னு அபி பக்ர் இப்னு அனஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னா என்னது நம்ம ஹம்சான்னு பார்த்தோம், அந்த மாதிரி என்ன அதாவது அபூபக்கர் சுஇல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கபாயிர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவத்தை பற்றி கேட்கப்பட்டார். கால அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உகூகுல் வாலிதைன் வ கத்லுன் நஃப்ஸ் வ ஷஹாதத்து ஸூர், இணை வைத்தல், அதே போல என்ன பெற்றோர்களை நோவினை செய்தல், கத்லுன் நஃப்ஸ் அதே போல என்ன அதாவது கொலை செய்தல், பொய் சாட்சியம் சொல்லுதல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில அறிவிப்புகள் அக்பருல் கபாயிர் பெரும் பாவங்களிலெல்லாம் மிக பெரும் பாவம் என்று சொல்லி என்ன செய்து வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இருந்து நோவினை செய்தல் அப்படி என்று சொல்றது அவங்களுக்கு மன வருத்தத்தையும் வழிகளையும் ஏற்படுத்துவது. அப்படி என்று சொன்னால் பிர் என்றது எவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி. உபகாரம் என்பது நோவினை செய்யாமல் இருத்தல் ஒரு உபகாரம், அவங்களுக்கு ஒரு மனத வலியை கொடுக்காம இருக்கிறதுன்றதே உபகாரம் என்ற பகுதியில் வரும் என்பதை நம்ம என்ன செய்யறோம் இதுல தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அதாவது இந்த ஏச்சி என்ற வார்த்தை வந்து லஅனத் என்ற வார்த்தையிலையும் என்ன செய்து ஒரு இடத்துல வருது. எங்கன்னா சஹீஹ் முஸ்லிம்ல வருது. எப்படின்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவருக்காக யார் அறுக்கிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா சபிப்பானாங்க. வ லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், அதாவது நூதன மார்க்கத்தில் நூதனத்தை ஏற்படுத்தக்கூடியவருக்கு யார் அதாவது புகலிடம் கொடுக்கிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக. வ லஅனல்லாஹு மன் லஅன வாலிதைஹி, தன் பெற்றோர்களை சபிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா சபிப்பானாக. வலஅன அல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த், பூமியுடைய எல்லைகள் அதாவது வேலிகளை யாரெல்லாம் மாற்றுகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா சபிப்பானாக. அப்ப இதுல அல்லாஹ் தன் பெற்றோர்களை சபிக்கக்கூடியவர்களை சபிப்பானாகன்றது அந்த ஏச்சியோட நம்ம சம்பந்தப்படுத்தி பார்த்துக்கிறோம். யாராவது சபிப்பார்களான்னு கேட்டா அடுத்தவர்களுக்கு சபிப்பதன் மூலம் என்ன இந்த சாபம் வருமே அது அப்படின்னா அடுத்தவர்களுக்கு சபிப்பதன் மூலம் சாபம் வருவதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நம்மளே சபிச்சா எவ்வளவு பெரும் பாவம் மாதிரி, நம்மளே அந்த மாதிரி ஏசினா எவ்வளவு பெரும் பாவம் என்றதை என்ன செய்யணும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த சில ஹதீஸ்கள், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்களே, மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, என் பெற்றோர் அதாவது மக்களிலேயே நான் உபகாரம் செய்ய தோழமை கொள்ள மிகவும் தகுதியானவர் யார்? உம்முக், பின்னரும் தாய், பின்னர் யாருன்னு கேட்டதுக்கு பின்னரும் தாய் ஆல சும்மன், பின்னர் சும்மா அபூக் உனது தந்தை. இன்னொரு முஸ்லிம் அறிவிப்புல வந்து உனது தாய் உனது தந்தை என்று சொல்லி சும்மா அதுனாக்க பின்னர் அடுத்தவர் அதுக்கு அடுத்தவர் நம்ம மூத்த சகோதரர் அதுக்குள்ள வருவார்ன்றதுக்கு இந்த செய்தியை நம்ம சொன்னோம். இது வந்து என்னது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி தான், முஸ்லிம்லேயும் என்ன செய்த ரிவாயத் வருவதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல அதாவது இன்னும் முக்கியமான சில பகுதிகள் என்ன செய்யறாரு இவர் சொல்றாரு, அது என்ன அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் அப்படின்றது மரணத்துக்கு பின்னால் உள்ள பகுதியும் சொல்றாரு. தொடர்ந்து இதில் சொல்லிக்கொண்டு வராரு, அதை நான் மரணத்துக்கு பின்னால் உள்ள பகுதியாகவே அதை சொல்லிடுவோம். ஏண்டா இது சில பகுதியை மரணத்துக்கு பின்னால் உள்ள செய்திகளை முந்தைய என்ன செய்கிறார் கொண்டு வருகிறார். ஹைரன். அடுத்ததாக வந்து அடுத்ததாக வந்து பெற்றோர்களுக்கு வந்து அதாவது இந்த உபகாரம் செய்தலை பொறு ஒரு 12-13 அம்சங்கள் வந்து உபகாரத்தை வலியுறுத்தக்கூடிய அவங்களுக்கு உபகாரத்துடைய சின்ன வடிவங்களையும் சொன்ன இது செய்திகளாக நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இப்போ அதில் சில பகுதிகளை பார்த்து விட்டு நம்ம இன்னும் அடுத்த பகுதிக்கு போவோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் நான் அதை சில இந்த இதோடு தொடர்புடைய சில குறிப்புகள் எடுத்து வச்சிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அதாவது இந்த பிர்ரோடு சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் வரும். உபகாரங்களோடு சம்பந்தப்பட்ட இந்த முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்குதானே, இந்த பிர்ரோடு சம்பந்தப்பட்ட கேள்வியில பிர்ரண்டத்தை முழுமையாக எப்படி புரிஞ்சு கொள்றது, பிர்ரண்ட் அப்படின்னா உபகாரம் செய்தல் என்றதை எப்படி புரிஞ்சு, குர்ஆன்ல வந்து இஹ்சான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல சாஹிப், ஆஷிர், சரியா, அதாவது தோழமை கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள், அதே போல உபகாரம் செய்யுங்கள், இது பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஹதீஸ்ல வந்து பிர்ர விளங்கிட்டா நீங்கள் வந்து நன்மை செய்யுங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் ரசூல் இன்னொரு இடத்துல வந்து என்னது அதஹிகுமா உங்களை என்ன சிரிக்க வைங்க அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப இவைகள்ல பிர்ரண்டா எது
உக்கூக் என்ற இடத்தை வந்து அறிஞர்கள் வந்து விசாலமாக வரைவிலக்கணப்படுத்திக்கிறாங்க. அவங்க வந்து மனநோவதையே விசாலமாக அதாவது வரைவிலக்கணப்படுத்திக்கிறாங்க. குர்ஆன்லயே நம்ம பார்த்தோம், அல்லாஹ் தஆலா வந்து அவர்களே என்ன வலா தகுல்லஹுமா உஃபின், சி என்று கூட சொல்ல வேண்டாம் அப்படின்னு. உஃப் அப்படி என்று சொல்றது நம்ம வாயால ஊதுற லெவல்ல இருக்குதே, அதாவது விரும்பாம சில விஷயங்களை ஊதி விடுவோமே, இந்த அசல் தான் உஃப்னு சொல்ற. அஃப்ஃபன்னு சொல்ற அந்த வாயால நம்ம என்னது அந்த ஒரு ஊதுன அளவுல நடந்து கொள்ளக்கூடிய, வாயில அந்த ஊதுற சத்தம் வரக்கூடிய அமைப்புல நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடு. இந்த ஒரு வெளிப்பாடை கூட நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டாம் என்று வருது. சங்கையான வார்த்தை பேசுங்கன்னு வருது. அப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் அதனாலதான் அறிஞர்கள் வந்து நோவினை செய்தல் என்ற வரையறையை வந்து கொஞ்சம் விசாலமா என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கிறான். உன்னை அனுசரித்து அவங்க பேசினாங்களே, நீங்க அவர்களை என்ன செஞ்சிட்டீங்க, அதாவது நோவினை செய்து விட்டீர்கள் என்றாங்க. ஆனா நாங்க ஒரு வரைவிலக்கணை பார்த்தோம்னா எங்களோட கஸ்துல அது இல்லை, எங்களோட எண்ணத்துல அப்படி இல்லை. ஆனா செயல் தவறிட்டு, செயல் அப்படி தவறிட்டேன்னா அந்த வசனத்துக்கு பின்னாலே அல்லாஹு தாலா சொல்றான், மீண்டு வருகின்றவர்களுக்கு அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். காரணம் அல்லாஹு தாலா உங்களின் உள்ளங்களில் உள்ளதை மிகவும் அறிந்தவன் என்று வருது. அதனால எங்களுக்கு தெரியாம கூட சில உக்கூக்குகள் நடக்கலாம். அப்படித்தான் அது உக்கூக்கு இல்லைன்னு வாதிட்டக்கூடாது. சரியா, அவங்களுக்கு மன நொந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருந்தா தானே மனநோவு என்று வாதிட்டக்கூடாது. எங்களுக்கு தெரியாம நம்ம மனசை நோகடிச்சிடலாம். ஆனா அல்லாஹ் தாலா அதை மன்னிப்பான், அல்லாஹ் தாலா மன்னிப்பதாக சொல்லி இருக்கிறான். நம்ம அதை வாதிடாம அதை சரி காணாம நான் அப்படி ஒரு மன வருத்தத்தை என்ன செஞ்சுக்கிறேன், கொடுத்துருக்கேன். சில அறிஞர்கள் வந்து சில சலஃபுகளோட வாழ்க்கையில பார்க்கிறோம், மனசுல என் தாய்க்கு வந்து இந்த ஒரு வழி வந்துட்டு அப்படி என்று விளங்கினதுனால ஒரு வீட்டுக்கு வராங்க, பார்த்தா தாய் தூங்கிக்கிறாங்க, நின்று கண்டே இருக்கிறாங்க ஃபஜ்ர் வரை. இதனால என்ன, தாய் மனசுல எதையோ சுமந்துட்டு என்ன செய்யறா, அதாவது ஆனா அந்த தாயே அது ஒரு அற்பமான ஒரு சுமையா தான் வச்சிருப்பான். எழுப்பி பார்த்த ஏ மகன் இவ்வளவு நேரம் நின்று இருந்தேன், அது அப்படி ஒரு விஷயமாவே நினைக்கல என்ற அடிப்படையில் பேசக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா அந்த தாயிரத்தையும் அவங்க உக்கூக்ல தான் சேர்த்தாங்க. இங்கதான் மிக முக்கியம். அதாவது அந்த தாயுடைய மனம் மார்க்க விஷயங்களாக இருந்தாலும் கூட, மார்க்க விஷயத்தை உச்சகட்டம் எது, இணை வைக்காம இருக்கிறது. சரியா, இணை வைக்காம இருக்கிற விஷயத்துல அவங்க இணை வைங்க என்று சொல்லி 3 விஷயம் பாவம் செய்யறாங்க. அவங்க உண்டு இணை வைக்க சொல்றாங்க. சரியா, ரெண்டாவது இணை வைக்க சொல்றது மட்டுமல்ல, இணை வைக்க நிர்பந்திக்கிறாங்க அவங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு நிர்பந்தம். அப்ப இணை வைத்தல சரிகாணுதல், இணை வைக்க சொல்லுதல், இணை வைக்க நிர்பந்தித்தல். அவங்க குஃப்ர்ல இருக்கிறது, இணை வைக்க எங்களுக்கு சொல்றது, இணை வைக்க நிர்பந்திக்கிறது. இப்படி செஞ்சா கூட அவர்களோடு நீங்கள் தோழமையாக நடந்து கொள்ளுங்கள், அதுல மட்டும் வழிபட வேண்டாம் என்று வருது. அதனால அவங்க மார்க்கத்துக்கு முரணா உச்சகட்டமா உண்ட செய்யலும் இதைத்தான் செய்யணும். அவர்களோடு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கடா. அந்த கட்டத்திலும் கூட நீ வழியை சுமந்தாலும் கூட அவனோட உள்ளம் வேதனைப்படுகின்ற இடத்திற்கு நீ வர முடியாது, ஏகத்துவத்திட உறுதியை வெளிக்காட்டக்கூடிய ஒரே அம்சத்தை தவிர. இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா சில பொழுது நமக்கு தெரிஞ்ச பகுதியில் தெரியாமிக்கிறது இல்லை, அது இதுவும் சொல்லிக்கிறோம். தெரிஞ்ச பகுதியில் தெரியாமிக்கா, நான் கொஞ்சம் சத்தம் போட்டு ஏசிட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ஏசுனா அது எப்படி தெரியாம இருக்கும். சத்தம் போட்டு ஏசுறது தாயை வலிக்க வைக்கும்ன்றது உலகத்துல எல்லாரும் விளங்குற விஷயம். அதனால தெரியாமேண்டா இது வந்து மன வருத்தப்படுத்தினா என் தாய்க்கு மனம் வலிச்சா இந்த வகையால மனம் வலிக்கும் என்று தெரியாம இருக்கும். தெரியாம ஒரு வார்த்தை நீங்க சொல்லி இதுவும் தாய்க்கு மனம் வலிக்க செஞ்சிருக்குமான்னு தெரியாம இருந்திருக்கும். ஒரு வார்த்தையை சும்மா சொல்லியிருப்போம், இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லாம நாளைக்கு போன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அவ ஆசையா மனசுல நினைச்சிருந்திப்பா, சரி மகன் சொல்றதால அப்படியே என்ன நான் போகல, அப்படி அடுத்த நாள் போய் கூப்பிடுவீங்க, இல்ல நான் போகல மகன் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் கூப்பிடுறீங்க, இப்போ உங்களுக்கு வழங்கும் இல்ல நான் அன்றைக்கு வேணான்னு சொன்னது இவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வலிச்சுட்டு. இதுவும் உக்கூக்கு தான், வலிக்க வச்ச இதுவும் உக்கூக்கு தான். ஆனா ரப்புக்கும் ஆலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களோட உள்ளங்களில் உள்ளதை அறிந்தவன். அப்ப எனவே அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தான் கேட்கணுமே தவிர இது உக்கூக்குல வராது என்று வாதிடுற மாதிரி இஸ்லாமிய அறிஞர்கள் எந்த இதையும் என்ன செய்யல, பார்க்கல. அல்லாஹ் தஆலா அதாவது பல இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த உஃபின் என்ற வார்த்தையை சொல்லி காட்டுற. சூரா அஹ்காஃப்ல தன் பெற்றோர்களுக்கு உஃப் என்று சொன்னவரை என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். உஃப் என்று சொல்ல வேண்டாம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்றான். இன்னொரு இடத்துல என்னன்னு சொன்னா, பெற்றோருக்கு உஃப் என்ற வார்த்தை அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா பெருங்குற்றமாக குர்ஆன்ல என்ன செய்றான் சொல்றான். அப்படின்னா நடைமுறையிலே ரப்புல் ஆலமீன் அது ஒரு மிகப்பெரிய தவறாக என்ன செய்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் கூட அது ஒரு பெரிய குற்றம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டாம்னு சொன்னது மாத்திரம் இல்லாம சொன்னது ஒரு பெரிய ஒரு குற்றமா சொல்லி காட்டுறான். அதாவது எங்கன்னா சூரா அஹ்காஃப் 17வது வசனத்துல சொல்றான், வல்லதி கால லிவாலிதை, தன் பெற்றோர்களுக்கு சொன்னார்களே உஃபின் லக்குமா, அதாச்சி அப்படி என்று சொன்னார்களே என்று அல்லாஹ்.
சொல்லிட்டு அத்தஇதானினி அன் உக்ரஜ வகத் ஹலத்தில் குரூனு மின் கப்லி, எவ்வளவு சமுதாயங்கள் அழிஞ்சு போயிட்டு நான் உயிரோடு வருவேன்னு என்னை நீங்க எச்சரிக்கிறீர்களா என்று கேட்டான். இது பெற்றோரோட பேசுறது தான். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பெற்றோரோட ஒரு காஃபிராக இருக்கக்கூடிய ஒரு புள்ளை என்ன செய்யறாரு, பெற்றோரோட பேசுறாரு. அப்ப பெரும் பாவமாக எது சொல்லப்படுதுன்னு சொன்னா உஃபின், சீ என்று சொன்னார். இதை நீங்க என்னட்ட சொல்ல வாரீங்களா அப்படி இதெல்லாம் விளங்கிகளோட சீ என்றது நம்ம மொழிபெயர்க்கிற விஷயம் அந்த எப்படி சொல்றதுன்றதுக்காக மொழிபெயர்க்கிறோம். சீ என்ற வார்த்தை சொல்லணும்ன்றது இல்லை. இல்லைண்டா வல்லதி காலலி வாலிதை உஃபின், தன் பெற்றோர்களுக்கு உஃப் என்று சொன்னார் அப்படின்னா சி என்று சொன்னார். இந்த வார்த்தைக்கும் சீக்கும் சம்பந்தம் இல்லை. சி என்று சொல்றது அதாவது ஒரு ஒரு நிராகரிக்கிற மாதிரி, கருத்து நிராகரித்தல் அல்ல, ஒரு அசிங்கமான விஷயத்துக்கு சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தை அது. இந்த இடத்துல பாருங்கன்னா அவர் அதை ஒரு சீப்பான முறையில் அந்த சொன்னதை ஒரு சீப்பா ஒரு மரியாதை கட்ட ஒரு சப்ஜெக்டாக அவர் நினைக்கிறார். இதை போய் நீங்க என்னட்ட சொல்றீங்களான்னு ஒரு அற்பமாக நினைக்கிறதுக்கு தான் வல்லதி காலலி வாலிதைஹி உஃபின் அப்படின்னு. வஹுமா யஸ்தகீதானில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், வைலக் ஆமீன், உனக்கு கேடு உண்டாகட்டும், இஸ்லாத்தை ஏத்துக்க, ஈமான் கொள்ளு, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையானது, ஃபயகூலு மா ஹாதா இல்லா அசாதீருல் அவ்வலின், இது முன்னோர்களுடைய கற்பனைன்னு அவன் பதில் சொல்றான். இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே இது வரல. என்ன அதாவது பெற்றோர்களோடு பேசின வார்த்தைகள்ல ஹாஷான வார்த்தைகள் வரல. ஆனா ஹாஷான வார்த்தை அல்லாஹ் சொல்றது உஃப். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக இதை சொல்லி காட்டுகிறான். இப்ப அதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னா நீங்க பார்க்கலாம். அதாவது வஸைனல் இன்சான பிவாலிதை இஹ்சானன் ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹன் வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹரா. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு பின்னால 40 வயதை என்ன செய்யுது அடைகிறது. அதுக்கு பின்னால் அவர் என்ன சொல்வார், நல்ல ஒரு முஃமினா இந்த ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுது இலைக வ இன்னி மினல் முஸ்லிமின். இந்த துஆவை நான் ஏறோட பாடமாக்கிக்கணும். இது ரெண்டு இடத்துல வருது குர்ஆன்ல. ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது வருது, இன்னொன்று இந்த இடத்துல வருது. இப்படித்தான் ஒரு மகன் என்ன செய்வான் சொல்லுவான்னு சொல்லி. இதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இதுக்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் என்ன செய்து கொண்டு வருவார்கள் அப்படின்றதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எமது இறைவன் அல்லாஹ் தான், சும்மஸ்தகாமு, பின்னர் அதிலே உறுதியாக இருந்த, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹாலிதீன ஃபீஹா ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், இவர்கள் தான் இந்த சொர்க்கவாதிகள், அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக தங்குவார்கள். பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததின் காரணமாக, அவர் செய்து வந்ததின் காரணமாக. பின்னர் முதலாவது ஷிர்க் செய்யறதில்ல, பின்னர் மார்க்கத்தை சொல்லி என்ன இஸ்திகாமத்தாகிக்கிற, அடுத்த பெற்றோர்களோட உபகாரம் செய்யறது, வயதான பின்னாலும் 40 வயதை அடைகிற நேரத்தில் அந்த பெற்றோர்களுக்காக துவா செய்வது, இவ்வளவு முடிஞ்ச பின்னால அல்லாஹ் சொல்றான் உலாஇகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு. அல் குர்ஆனில் அதாவது ஆதரவு வைக்கக்கூடிய, மிகவும் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய, அதாவது அல்லாஹ் என்னையும் மன்னிப்பான்னு நம்பி தரக்கூடிய வார்த்தை வசனங்கள் சொல்லி அறிஞர்கள் சிலது சொல்லுவாங்க. அர்ஜா ஆயாண்டு அதுல உண்டு இது. உலாஇகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, இந்த வேலைகளை செய்தார்களே, எது இணை வைக்கல, தீன சொன்னாங்க, அதுல உறுதியாக இருந்தார்கள், அதுபோல பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தார்கள், அவர்கள் 40 வயதுக்கு பின்னால தங்களோட குற்றங்களை ஒத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள். இதெல்லாம் சொல்லி வரக்கூடிய விஷயத்துல உலாஇகல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, இப்படிப்பட்டவர்களிடமிருந்து தான் அவர்கள் செய்ததில் மிக அழகானதை நாம் ஏற்றுக்கொள்வோம். நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, அவர்கள் செய்ததில் அழகானதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். வ நதஜாவஸு அன் ஸய்யிஆத்திஹிம், அவருடைய பாவங்கள் அனைத்தையும் நாம் மன்னிக்கிறோம். ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா, சொர்க்கவாதிகளில் உள்ளவர்களாக, வஅத ஸித்கில்லதி கானூ யுஅதுன், அவர்கள் சொல்லப்பட்ட வாக்கு இதுதான், அது உண்மையாக நிறைவேறுகிறது. இதனால தான் எது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதாவது பாவங்களை அழிப்பதற்கும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதற்கும் தகுதியான அமல்கள் என்று முற்படுத்தல் என்று சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஹதீஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இணை வைக்காமல் இருத்தல், தொழுகையை நிலைநாட்டல், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து. இங்க அல்லாஹு தஆலா உலாயிக்கல்ல, அதாவது உபகாரம் எப்படி இருக்குன்னா 40 வயதுக்கு பிறகு தொடருது, அவட பிரார்த்தனையிலேயும் தொடருது. அல்லாஹ் சொல்ற அவர்கள்ட்ட இது நல்லதை நம்ம ஏற்றுக்கொண்டு மற்றவைகளாம் என்ன செய்து விடுகிறோம், அழித்து விடுகிறோம் சொல்றான். அதுக்கு அடுத்தான் சொல்றான், ஆனா மறுமையை நிராகரிச்சு பெற்றோருக்கு இப்படி சொன்னவர்கள் என்றார். இந்த சம்பந்தத்தை நீங்க நினைச்சு பாருங்க, சரியா? மறுமையை நிராகரிக்கிறார், பெற்றோருக்கு இந்த முறையில் என்ன செய்யறார், நடந்து கொள்கிறார் என்றா அவருக்கு உலாயிக்கல்லதி
உலாயிக அல்லதீன ஹக்க அலைஹிமுல் கவுல் ஃபீ உமமின், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன செய்து உறுதியாகிறது. இதுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு என்ன நடந்தது போல அல்லாஹ் வரிசையில சொல்லிட்டு வலி குல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு வலி யுவஃபியஹும் அமாலஹும் வஹும் லா யுத்லமூன், அவர்கள் செய்தவர்களில் இந்த மாதிரி வேலை செய்தவர்களில் என்னென்னலாம் செய்யறாங்களோ அதுக்கேற்ப தரஜாத்துகள் இருக்கு. நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அந்த தரஜாக்கேற்ப என்ன செய்யும், உங்களுக்கு எல்லாம் வழங்கப்படும். அமல்களுக்குரிய கூலியை முழுமையாக என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அவர்கள் அதில் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு வருது. இந்த தலைப்பில் நான் ஒரு குதுபா செஞ்சுக்கிறேன். இந்த அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த பண்புகளும் இவர்கள் யார் என்றது. இப்போ இதை நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, ரப்புல் ஆலமீன் இந்த உஃபின்னு சொல்லி நம்ம மர்வான் இப்னு ஹக்கமுடைய சப்ஜெக்ட் படிக்கிற டைம்ல இது அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்து முரண்பாடும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதில் முரண்பட்ட ஒரு சப்ஜெக்டையும் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னோம். அது இந்த வசனம் தான். அதுக்கு பின்னால அப்துர் ரஹ்மான் என்ன செஞ்சார், இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டார். சரியா, அப்துர் ரஹ்மான் பிறகு என்ன செஞ்சார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற சப்ஜெக்டை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ இதுல அதாவது அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த உக்கூக்கென்ற வடிவம் அவர்களோட ஒரு விஷயத்துல தஅஃபுஃப் பண்றது, இது நமக்கு விளங்கிடும். அதாவது அது சரி வராது என்ற அமைப்புல ஒன்றை சிறுமப்படுத்துறது, மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும், மார்க்கத்துக்கு முரண்பட்டாலும் அணுகுமுறையில சிறுமப்படுத்துறதும் வேதனையில வரும் அர்த்தம். அப்ப இதுவே வரும். இதுக்கு அடுத்த லெவல்ல எது வரும்டா, நான் சொன்ன மாதிரி நல்ல வார்த்தை சொல்லிப்போம். நல்ல என்னது அது சொல்லுவா வமினல், அதாவது என்ன வமினல் பிர்ரி மா யகூனு உக்கூகன், சில நன்மைகள் மனவேதனையானவை என்று வருது. சில நன்மைகள் நீங்க சில பிர்ரு செய்வீங்க, அந்த பிர்ரு அவங்களுக்கு மனவலி என்ன செய்யும், ஏற்படுத்தும் அப்படின்னு வருது. அப்ப அந்த மாதிரி கட்டங்களை நாளைக்கு போகலாம்னு நல்ல நோக்கத்தை சொல்லிப்போம். நான் அது வலிச்சிருக்கேன் உங்களுக்கு. அது நாங்கள் 2 நாளைக்கு போற உணர்வோம். உணர்ந்தா மன்னிப்பு தான் கேட்கணும். நாம உங்களுக்கு ஒரு நல்லதுக்கு தானே சொன்னேன் என்றது அடுத்த வழி. உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொன்னேன் என்றது அடுத்த வழி. இதனாலதான் பல சலஃப் அறிஞர்கள் லா யஸ்தஃஹிமுல் வாலிதா, உம்மாட்ட நீங்க என்ன சொன்னீங்க என்று திருப்பி கேட்க மாட்டாங்களா. அது அவங்களுக்கு சில பொழுது மகன் இதை விரும்பலையோ அல்லது நான் பொருத்தம் இல்லாம பேசணுன்ற சிந்தனை ஏற்படுத்தும் என்பதனால் அவங்க போன பிறகு உம்மா என்ன சொன்னாங்கன்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் வருது. இந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்ல மிகவும் கவனம் எடுத்தார்கள். அதாவது அதுல உச்சகட்டம் எதுவோ அந்த அளவு கவனம் எடுத்தாங்கன்னு. நாங்க இதை ஒப்பிட்டு பார்த்தா நாங்களாம் பரராவே இல்லை. அதாவது பிர்ரில பார்ன்ற லிஸ்டிலே நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பிலான அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதாவது அந்த இதமுல் ஹக், நாங்க அதை அதாவது ஒரு முழுமையான கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்றதுல ஒரு கால்வாசி இருப்போமாண்டு என்ன. ஆனா நாங்க முன்மாதிரி லிஸ்ட்களை வச்சுக்கிட்டோம். உம்மாங்களுக்கு உபகாரம் எப்படி செய்யணும் என்பதற்கு நாம தான் அஸ்ஹாபு சுஃபா அடுத்தவங்களுக்கு என்ற ஒரு உணர்வுல நம்ம என்ன செய்யறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இவைகள் எல்லாம் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம அந்த பட்டியல் என்ன இல்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்ளும். பணிவுக்காக அல்ல, ஹக்கன் வணங்கிட்ட. சிலவங்க சொல்ல தவாதுகன் இல்லை, தவாதுகன் இல்லை, ஹக்கன். உண்மையாகவே அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்பதை நம்ம இங்க புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உபகாரத்தில் எங்களுக்கு பல கேள்வி வரும். இப்ப நான் சொல்லிட்டேன் எல்லை எதென்று. இப்ப 3வது கட்டம், அதாவது எல்லை தெரியாம இருக்கலாம். அடுத்தது வெளிப்படையாக விளங்குறது சின்ன சின்ன விஷயங்கள். 3வது என்னன்னா, அப்ப பிர்ரண்டா எப்படியான பகுதிகளை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது நவாஸ் இப்னு சம்ஆன் அறிவிக்கிறாங்க, சஅல்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் நீங்க கேட்டிருக்கீங்க இந்த ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், அனில் பிர் வல் இஸ்ம், பிர்ரண்டா என்ன, பாவம் நன்மை என்றா என்ன, தீமை என்றா என்ன, உபகாரம் செய்தலண்டா என்ன, இஸ்மண்டா என்ன. ஃபகால அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக். பிர் என்றால் நல்ல பண்பு, பண்பாடு தான் பிர்ரு. பண்பாடாக நடந்து கொள், முறையாக நடந்து கொள் தான் பிர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக்னா எதெல்லாம் நீங்க நல்ல பண்புன்னு காண்றீங்களோ அந்த நல்ல பண்பை நீங்க நிறுத்த வேண்டிய ஒரே இடம் உங்களுக்கு ஃபித்ரத்துல மார்க்கத்தில் எங்கேயாவது இடிக்குதுன்னா நீங்க நிக்கணும். அப்போ உங்களுடைய மனசு நல்ல பண்பு தான், சிறப்பு தான். அந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக நீங்க கட்டுப்படுத்திக் கொள்வது தீனுக்கான ஒரு நல்ல பண்பு. என்ற இயல்பு நல்ல பண்போடு கலந்து மார்க்கெல்லையை தாண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, ஓய்விடக்கூடாது. எனக்கு உள்ள ஒரு இயல்பான ஒரு குணம் மார்க்கெல்லை வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு ரஃபத் வரக்கூடாது, கருணை வரக்கூடாதுன்றான். இதுல விபச்சாரம் செய்தவருக்கு தண்டனை கொடுக்கிற டைம்ல. ஆனா அல்லாஹ் தஆலா ரഊஃபுர் ரஹீம், ரசூலுல்லாஹ்லையும் அல்லாஹ் தஆலா பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களோடு ரഊஃபானவர் ரஹீமானவன் தான். அப்ப ரஃபத் என்றது கருணை. அந்த கருணை ஒரு இடத்துல உங்களுக்கு வரும். அந்த கருணை சிறப்பு, அவருடைய அசில் சிறப்பு இந்த இடத்துல நிப்பட்டிக்கலாம். சரியா? அதை தவிர அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், மற்ற பரந்த இடத்துல நன்மையா நீங்க நல்ல உபகாரம் செய்தால் தான் என்ன நன்மை அப்படி என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அது முரண்படாத வரைக்கும் அதுதான் நன்மை. அந்த ஹுஸ்னுல் குலுக் தான் நன்மை, முரண்படாத வரைக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் என்ன, அதாவது
எப்படின்னு சொன்னால் அந்த வரைவிலக்கணம் அந்த இடத்துக்கு தான் நிற்கும் அப்படி என்பதற்கு சூரா பக்கரா 177 வசனம். லைசல் பிர், நன்மை அல்ல, உபகாரம் அல்ல, அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் முகத்தை திருப்புவது என்னது அதல்ல, என்ன அதாவது உபகாரம் என்பது. வலாக்கின்னல் பிர், பிர் என்றாலே மன் ஆமன பில்லா வல் யௌமில் ஆஹிர் வல் மலாயிகா வல் கிதாப் வன் நபியீன், முதலாவது ஈமான் இருக்கணும். இந்த அனைத்திலும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல், மறுமை நாளை ஈமான் கொள்ளல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளல், வேதத்தை ஈமான் கொள்ளல், நபிமார்களை ஈமான் கொள்ளல், வன் நபியீன் நபிமார்களை ஈமான் கொள்ளல், வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, பொருளாதாரத்தை கொடுத்து வருதல், அலா ஹுப்பிஹி ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்னது? இறைவனது நேசத்துக்காக கொடுத்து வருதல், அல்லது அது விருப்பம் இருந்தும் அதுக்கு மேலாக அலா ஹுப்பி, அதுல அவ்வளவு நேசம் பற்று இருந்தும் நீங்க அதை மீறி என்ன செய்றீங்க? தர்மம் செய்தல். தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வபினஸ் சபீல் வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாப் வ அகாமஸ் ஸலா வ ஆத ஸகா வல் மூஃபூன பி அஹ்திஹிம். வழங்கிட்டா? இவர்களுக்கெல்லாம் தர்மம் செய்தலும், தொழுகை நிலைநாட்டி ஜகாத்து கொடுத்து, வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆஹது, ஒப்பந்தம் செய்தால் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதும். நான் அந்த கருத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு வரேன், உள்கருத்தை. வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வத்-தர்ரா, கஷ்டங்கள்ல சிரமங்கள்ல துன்பங்கள்ல பொறுமையாக இருத்தலும், வஹீனல் பஸ், யுத்தத்துடைய நேரத்தில் பொறுமையாக இருத்தலும், உலாயிகல்லதீன சதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகு, அவர்கள்தான் உண்மை உரைத்தவர்கள், அவர்கள்தான் என்ன, அதாவது இறையச்சம் உடையவர்கள் அப்படின்னு. அப்போ இது ஒரு மிக முக்கியமான இடம். நாங்க என்ன, அதாவது எந்த இடத்துல நம்ம இதை புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு இடம். இன்னொரு வசனத்தை பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அதாவது சூரா தௌபா 13ல, அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ், ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதையும், வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம், ஹரமை நீங்கள் நிர்வாகம் செய்வதையும், கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களுக்கு நீங்கள் சமமாக்குகிறீர்களா, வஜாஹத ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்தவர்களுக்கு சமனாக்குகிறீர்களா, லா யஸ்தவுன இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல ஒரு நாளும் அவர்கள் என்ன சமமாக மாட்டார்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். அப்ப அல்லாஹ் தஆலா பிர்ர ஒரு இடத்துல நிறுத்திடுறான். நீங்க என்னது, அதாவது எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்யலாம், அதுல பிழை இல்லை. நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போறத பிர் லெவலுக்கு போகக்கூடாது. அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியே உள்ளவங்களுக்கு பிர் செய்வது பிரச்சனை இல்லை, இஸ்லாத்துல விட்டு வெளியே உள்ளவங்களுக்கு பிர் செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நீங்க பாருங்க. எப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான். என்ன? அதாவது சூரா மும்தஹினா 8வது வசனத்துல, லா யன்ஹாக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை, அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் உங்களோடு யுத்தம் செய்யாதவர்களையும், வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களோட வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கக்கூடிய காஃபிர்கள் இருக்கிறார்கள், உங்களோட மோதல்ல, உங்களோட சுதந்திரத்தை வந்து அவங்க சும்மா இருந்துட்டாங்க, அவர்களுக்கு அன்தபர்ரூஹும், அவர்களுக்கு பிர்ரு செய்வதை, அவர்களுக்கு நன்மை செய்வதை, வதுக்ஸிது இலைஹிம், அவர்களுக்கு நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் தஆலா தடுக்கவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் தஆலா என்ன நீதியானவர்களை விரும்புகிறார். அப்ப இந்த இடத்துல நீங்க பிர்ரு உலகத்துல ஆக அக்ஸல் ஹல்க், அஃஜருல் ஹல்க், மோசமான ஹல்க்குக்கும் கூட பிர்ரு போறது பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பிர்ரு என்று சொல்றது எந்த இடத்துல நிக்கணும் என்ற பிர்ருடைய வரைவிலக்கணம், ஈமானுக்கு வெளியே போனாலும் அதுவும் பிர்ரு தான், அப்படி என்ற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்றான். சோ இந்த இடத்துல அது என்ன செய்து நிறுத்தப்படுகிறது. அது இல்லை. இப்போ ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுத்தால் மிக சிறப்பான அமல், பள்ளி நிர்வாகம் செய்ய மிக சிறப்பான அமல். ஈமான் இல்லாத டைம்ல அது என்ன செஞ்சிருது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து கேட்கிறாங்க, இப்னு ஜுத்ஆன், அல்லாஹ்வின் தூதர் இப்னு ஜுத்ஆன் ஏழைகளை பொறுப்பெடுத்தாரு, புதைக்கப்படக்கூடிய குழந்தைகளை பொறுப்பெடுத்தாரு, தர்மம் செய்து கொண்டிருந்தார், விதவைகளை பொறுப்பெடுத்தார், இதெல்லாம் அவருக்கு பிரயோசனம் தருமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாளும் அவர் அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொன்னதில்லை, அதனால பிரயோஜனம் தராதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா குஃப்ர்ல மௌத்தாயிட்டாருன்றான், குஃப்ர்ல மௌத்தாயிட்டார், குஃப்ர்ல மரணிச்சு, அவர் செஞ்சதெல்லாம் பிர்ராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் என்ன எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் அது பிர்ரு தான் இடத்துல நம்ம வெளியே வரல. ஆனா அந்த பிர் அல்லாஹ்வுடைய மக்பூலாண்டா மக்பூல் அல்ல, விளங்கிட்டா? அதனால அல்லாஹ் மறுத்துட்டா, லைசல் பிர் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் உங்களோட குடும்பமே இல்லைன்ட்டா. அல்லாஹ் யார மகன் தான், ஆனா குடும்பம் இல்லைன்ட்டா. அல்லாஹ்வுடைய பார்வையில சட்டம், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டம் அஸ்லா நிற்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்றோம். இதை ஏன் நான் இவ்வளவு விரிவா சொல்றேன்டா, பெற்றோர்களுடைய பிர் என்றதை நீங்க புரிஞ்சு கொள்றதுல இதுல மிகவும், அதாவது ஹுஸ்னுல் ஹுலுக் என்ற இந்த எல்லை விசாலமானது. உலகத்தில் உள்ள மிக பாவியான ஒரு ஆளுக்கும் நீங்க பிர் என்ன செய்யலாம். அப்படிங்கிற டைம்ல பெற்றோர்கள் உலகத்திலே நம்ம பிர் செய்வதற்கு மிகவும் என்ன தகுதியானவர்கள். அதனால மன் அஹக்குன் நாஸ், மக்கள் மிக தகுதியானவர்கள் தாய் தந்தை என்று வார்த்தை பார்க்கிறோம். எனவே நீங்க மார்க்கத்துக்கு முரண்படாத விஷயத்தில் அவங்களுக்கு சார்ந்து போகாத வரைக்கும், நீங்க அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, அவர்கள்
காஃபிராக அல்லது உச்சகட்ட இஸ்லாத்துக்கு விரோதியாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது பிர் என்பது ஹுஸ்னுல் ஹுலுக், சிறந்த பண்பு. வல் இஸ்ம், பாவம் என்பது மஹாக்க ஃபி சத்ரிக், உங்களோட உள்ளத்தை உறுத்த வேண்டும். வ கரிஹ் தய்யத்தலி அலைஹின் நாஸ், மக்கள் பார்ப்பதை நீங்கள் வெறுக்க வேண்டும். ரெண்டுல ஒன்று இருந்தா அது பாவமாக என்ன செய்யாது, வராது. சில விஷயங்கள் உள்ளத்தை உறுத்தும், சில விஷயங்கள் உள்ளத்தை உறுத்தும். இவன் பார்த்துட்டானே, இவன் கண்டுட்டானே என்ன மனசுக்குள்ள ஒரு உள்ளத்தை உறுத்தும். அது நீங்க பிரைவேட், உங்களோட பிரைவேசியோட சம்பந்தப்பட்டதாகும். உங்களோட பிரைவேட்டோட சம்பந்தப்பட்டது உள்ளத்தை உறுத்தினா அது அந்த இடத்துல அது பாவம் என்ற அர்த்தம் இல்லை. அதே நேரம் மக்கள் பார்க்கறத சிலதை நீங்க வெறுக்கிறீங்க, உள்ளத்தை உறுத்தாது, உங்களுக்கு உள்ளத்தை உறுத்தாது, அப்பையும் அது என்ன பாவம் அல்ல. உள்ளத்தையும் உறுத்தி மக்கள் பார்ப்பதை நீங்க வெறுக்கிறது எங்க சேருதோ அதுதான் பெரும்பாலும் என்ன செய்யும், பாவமாக என்ன செய்யும், அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல் இஸ்மு மஹாக்க ஃபீ ஸத்ரிக் வ கரிஹ் தய்யத்தலி அலைஹின் நாஸ், சில விதிவிலக்கான இடங்களும் உண்டு. ஹைர். அப்ப எனவே பிர் இதுதான். பிர் என்று தாயுடைய சப்ஜெக்ட்ல நீங்க உச்சகட்டத்தில் ஹுஸ்னுல் ஹுலுக் எங்க இருக்குது, தாயோட சப்ஜெக்ட்ல ஹுஸ்னுல் ஹுலுக் வரைவிலத்தோட போனீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இதுக்கு எல்லையே இல்லை, இதுக்கு எல்லையே இல்லை என்றதை உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க புரிந்து கொள்ள முடியும். அதுபோல அதாவது இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஹுஸ்னுல் ஹுலுக் அப்படி என்றதுல சில சட்ட ரீதியான சில குறிப்புகள், சட்ட ரீதியான தர்பியா ரீதியான சில குறிப்புகள், இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இப்ப நமக்கு ஒரு ஆளை தெரியுது, இவர் தாயோட நல்லவர் இல்லை, உபகாரம் செய்து நடக்கிறவர் இல்லை, அநியாயம் செய்கிறாரு, நாங்கள் அவருக்கு நிறைய உபதேசம் செய்கிறோம் என்றாலும் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், எப்படின்னு சொன்னால் பிர் வஸ்ஸிலான அந்த புத்தகத்தில் இப்னுல் ஜௌசியில வகால பஅதுல் ஹுக்கமா, சில ஞானிகள் சொல்லியுள்ளார்கள் அப்படின்றாங்க, லா துசாதிக் ஆக்கன், பெற்றோருக்கு நோவினை செய்கின்றவரோடு உறவை வைத்துக் கொள்ளாது, அவரோடு அவனோட உறவை வைக்காத. ஃபஇன்னஹு லையபர்ரக், அவன் ஒரு பொழுதும் உனக்கு உபகாரம் செய்ய மாட்டான், உனக்கு ஒரு நாள் உபகாரம் செய்ய மாட்டான். வகத் அக்க மன் ஹுவ அவுஜபு ஹக்கம் மின்க அலைஹி, அவன் யாருக்கு உபகாரம் செய்வது கடமையாக இருக்குதோ அவர்களுக்கு உபகாரம் செய்யாத நிலையில் உனக்கு உபகாரம் செய்ய மாட்டான். அதனால் அவனோட தோழமை கொள்ளாத. வெளிப்படையாக சில உபகாரங்கள் நம்ம கண்டுட்டாலும் ஒரு நாள் அவனுடைய இந்த புத்தி என்ன செய்யும், உனக்கும் வேலை செய்யும் என்ற அர்த்தத்தில் சொல்லிக்கிறான். அதனால நம்ம உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்து நோவினை செய்யாதவர்களாக இருந்தாலும் தெரியாம விளங்காம தன் உணர்வு மிகச்சி சிலர் நோவினை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு வழிகாட்டலாம். ஆனா அதுதான் அவனோட லிஸ்ட் என்று இருக்கக்கூடியவர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, தோழமை வைக்கக்கூடாது. அப்படி என்பது என்ன சில அறிஞர்களுடைய உபதேசமாக இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்க. அடுத்ததாக இந்த உபகாரம் விஷயத்துல இப்ப நாங்க பார்த்தோம், பெற்றோர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தாலுமே அவர்கள் அவர்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும், உபகாரத்தோடு நடந்து கொள்ளணும், அவங்க பெற்றவர்கள் அடிப்படையில் நடந்து கொள்ளும். இது சம்பந்தமாக ஒரு ரெண்டு குறிப்பை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். அந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து அவர் அந்த ரெண்டு தலைப்பையும் பதிவு செய்கிறார். ஒன்று அஸ்மா பின்து அபிபக்கர், அஸ்மா பின்து அபிபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அத்தத்னி உம்மி ராகிபா, என் உம்மா என்னைய சந்திக்கிறதுக்கு வந்திக்கிறார். அதாவது இது எப்ப ஹுதைபியா உடன்படிக்கட்டே, சரியா, அந்த டைம்ல உம்மா வாரா. ஃபஸஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸிலுஹா, ஆசிலுஹான்னு கேட்கிறான், அதாவது நான் அவர்களை சேர்ந்து நடக்கவா உபகாரம். கால நஅம், நீங்க சேர்ந்து நடங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, சிலி உம்மக்கி வக்பலி ஹதியத்தா, அவங்கள சேர்ந்து நடங்க, ஒரு ஹதியத்தை நீங்க ஹதியாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ற அந்த நேரத்தில் தான் இப்னு உயைனா சொல்றாரு, இந்த வசனம் இறங்கினு சொல்றாரு. சுஃபியான் இப்னு உயைனா அவர் பின்னால் உள்ளவரே, ஆனா இந்த வசனத்தை சொல்றார், லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் யுத்தம் செய்யாம உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றாம இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க நன்மை செய்வது அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, தடை செய்யல. சூரா மும்தஹினா 8. இதுல இமாம் புகாரி இன்னொரு தலைப்பு அதுக்கு போடுறாரு, ஒரு பெண் கணவன் இருக்க தன் தாயை சேர்ந்து நடத்தல தலைப்பை போடுறார். சரியா, ஒரு பெண், கணவர் யாரு, ஜுபைர் பின் அவ்வாம். அப்ப கணவன் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் பெண் தன் உம்மாவை பராமரிக்கிறது, தன் உம்மாவுக்கு செலவழிக்கிறது, அவருக்கு கொடுக்கிறது, வாங்கல் இதழ் செய்யறது என்னது, அதுக்கான ஒரு ஃபிக்ஹை இமாம் புகாரி இதுல என்ன செய்யறாரு, எடுக்கிறார். அதை நம்ம இதுல என்ன செய்யறோம், அதுல நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ ஒரு காஃபிரான ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களோடு ரசூலுல்லாஹ் சிலி உம்மக்கு வக்பலி ஹதியத், அவன் ஹதியத்தை எடுத்துக்கங்க, அவங்கள சேர்ந்து நடங்கன்னு பெண்ணுக்கும் என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா இது ஒரு முக்கியமான ஒரு இடம். அதாவது ஹதீஸ்ல வரக்கூடிய, அதாவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் என்ற பகுதி இஸ்லாத்துல எவ்வளவு விரிவானது அப்படி என்று ஒரு பகுதியை நம்ம என்ன செய்றோம் இதுல பார்க்கிறோம். அதுபோல என்ன அத ஒரு இதுல இன்னொரு பகுதியை சொல்ல, ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் இஸ்லாத்துக்கு வாரார். இந்த பகுதி இருக்குது, அதாவது இஸ்லாத்துக்கு வந்தவர்கள்
தங்களோட பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் காணக்கூடிய போராட்டம், அவர்களை இப்படியாவது இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடணும் படுற ஆசை. ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்களே, அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் உங்களோட விஷயத்தில் நான் வெறுக்கக்கூடிய ஒன்று என்னை செவிமடுக்க செஞ்சிட்டான், அவங்களுடைய ஹிதாயத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, துவா கேளுங்கன்றாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஹ்தி உம்மா அபி ஹுரைரா, அபி ஹுரைராவுடைய தாய்க்கு நேர்வழி காட்டுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க. அப்போ அவங்க போகிறாங்க. போன உடனே என்ன, அதாவது அந்த தாய் இஸ்லாத்தை ஏற்றக்கூடிய மனவில் உது எடுத்து கொண்டிருக்கக்கூடிய சத்தத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, கேட்குறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெரும் ஆனந்தத்தில் அபூ ஹுரைரா மறுபடியும் ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் இஸ்லாத்துக்கு வந்துட்டா என்ற சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு, இந்த செய்தியை உலகத்தில் எவர் கேட்டாலும் என்ன, என் தாயை விரும்புறதுக்கு துவா செய்ய அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அவருடைய தாயையும் என்ன, அல்லாஹு தாலா நான் விரும்புகிறேன், விரும்ப வைப்பானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முன்னுரையா சொல்லித்தான் சொல்றாங்க, என்னை யாரும் இந்த உலகத்தில் விரும்பாமல் இருக்க முடியாது, ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக இந்த துவாவை என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றதை பார்க்கிறோம். தன் தாயுடைய நேர்வழியில் ஆர்வமாக இருந்த இவர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, இது போல நிறைய நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் ஒரு போராட்டம் வைக்கிறார், பெரிய போராட்டம். ஒரு சகோதரர் சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால என் உம்மா என் வாப்பா கடுமையாக என்ன செஞ்சாங்க, வெறுத்தாங்க. ஆனா இஸ்லாம் பெற்றோர்களை என்ன எப்படி கவனிக்க சொல்லுகிறது என்கின்ற அந்த மார்க்க உரைகளை எல்லாம் அவங்களுக்கு போட்டு போட்டு காட்டி, தாய் தந்தைக்கு இஸ்லாத்துடைய வலியுறுத்தல் நான் இப்ப இருக்கக்கூடிய மார்க்க மதத்தை விட இவ்வளவு உச்சகட்டமாக இருக்கிறேன்னு அவங்க புரிஞ்ச ஒரு நேரத்தில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அது காரணமாக அமைஞ்சது அப்படி என்று சொல்றாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வரதுக்கு மிக பிரதானமாக காரணம் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து, அதாவது மார்க்க முரணாக இருந்தாலும் மத முரணாக இருந்தாலும் பெற்ற உறவு என்ற அடிப்படை ஃபித்ரத்தை இஸ்லாம் உச்சகட்டமாக வச்சிருக்குது என்று நினைத்து அதை பார்த்து தான் என் தாய் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க, என் தந்தை இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி அது ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ கூட்டிட்டு வந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, அதை சொன்னதை நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு போராட்டம். எத்தனையோ பேர் தன் பெற்றோர்கள் அதாவது இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்மளோட உலகத்தில் உள்ள உச்சகட்ட அவாவா என்ன செய்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம துவா கேட்குறோம் எப்படி, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலை வ அலா வாலிதை. விளங்கிட்டா, எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த அருளுக்காக நன்றி செலுத்த உள்ளுணர்வை தாண்டும். ஆனால் அவர்கள் சொல்ற டைம்ல அப்படி சொன்னா அவர்கள் ஒரு ஃபியூச்சரை நினைச்சு தான் அந்த துவாவை என்ன செய்யலாம், அவங்க கேட்கலாமே தவிர அவங்களுடைய பிரசன்ட்ல அது என்ன இல்லை என்னத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். அல்லது உலக துன்யாவுடைய என்ன அல்லாஹு தாலா என்ன அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று சொல்றது இஸ்லாத்தை தான், அந்த தீனத்தான் சொல்றது பார்க்கிறோம். எனவே இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடம். அதாவது இஸ்லாத்துக்கு வராத பெற்றோர்கள், இஸ்லாத்துக்கு வராத சகோதரர்கள் அடைகிற போராட்டங்கள் கஷ்டங்கள் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது ஒரு தனிப்பகுதி, அது இதோட சம்பந்தப்படாது விட்டால் மிக முக்கியமான ஒரு பகுதி அது. இது ஒரு அம்சம். அடுத்தது பிர்ருல் வாலிதைன்ல அதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால், இது நம்ம என்ன செய்யலாம், இது பிர்ருல் வாலிதைனுடைய விஷயங்கள்ல அதாவது வாழக்கூடிய காலப்பகுதியில் உள்ளதுகளில் மிக முக்கியமான பகுதியில் நாங்கள் ஏற்கனவே உள்ள பகுதிகளை நிறைய சுட்டி காட்டிட்டோம். இது ஒரு 3 பாயிண்ட் தான் பிர்ருல் வாலிதைனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முக்கியமான குறிப்பு. அடுத்தது மரணத்துக்கு பின்னால் அந்த தாய் தந்தையர்களுடைய விஷயத்துல மரணத்துக்கு பின்னால் என்னென்ன அவர்களுக்கு என்ன நம்ம செய்ய முடியும் அப்படி என்ற பகுதியில் சில விஷயங்கள் நான் என்ன செஞ்சேன். அதாவது சயீத் இப்னு வஹப் அல்-கஹ்தானி ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்லக்கூடிய ஒரு 10 விஷயங்கள் வருது. அதை நமக்கு சுருக்கமாக பார்த்துருவோம். ஒன்று என்னன்னு சொன்னால், அதாவது சூரா இப்ராஹிம்ல வரக்கூடிய வசனம், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடும். முதல் அம்சம் இஸ்திக்ஃபார் தான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கி வைப்பாயாக, வமின் துர்ரியத்தி, எனது பரம்பரையிலும் ஆக்கி வைப்பாயா, ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் எனது துஆவை பிரார்த்தனை செய்வாயாக. இது நம்ம குழந்தை வளர்ப்பில் பார்த்தோம், பிள்ளைகளுக்காக பரம்பரைக்காக கேட்டது. ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதை, என்னையும் மன்னிப்பாயாக, என் பெற்றோர்களையும் மன்னிப்பாயாக, வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், மூமின்களையும் மன்னிப்பாயாக, யௌம யகூமுல் ஹிசாப், மறுமையினால் அதாவது நிகழக்கூடிய நேரத்தில். உலகத்தில் எப்பொழுதும் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டால் இந்த துவாவாவது கேட்டோம் என்று சொன்னால் முதலாக நமக்கு கேட்கணும். அதனால தான் ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதை, இல்லைட்டா, என்னை மன்னிப்பாயாக, எனது பெற்றோர்களையும் மன்னிப்பாயாக. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாரு. சூரா நூஹ் 28, ரப்பி ஃபிர்லி வலிவாலிதை, என்னையும் மன்னிப்பாயா, என் பெற்றோர்களையும் மன்னிப்பாயா, வலிமன் தகல பைத்திய முஃமினம் வலில் முஃமின். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்குறாங்கடா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தண்ட வாப்பாவுக்கும் தண்ட உம்மாவுக்கும் என்ன செய்கிறாங்க, துஆ கேட்குறாங்க. வரலாற்றில் சரியான அறிவிப்பால் வரிசைப்படி அவர் அறியப்படாது விட்டாலும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தாய் தந்தை, அந்த தாய் தந்தைக்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, துஆ கேட்டாங்க.
வலிமன் தகல பைத்திய முக்மினும் வலில் முக்மினீன வல் முக்மினாத், என் வீட்டுக்குள்ளே யார் முக்மீனாகவும் என மூமினான நுழைந்த ஆண் பெண்களுக்கு என்னது அதாவது மன்னிப்பாயாக ஒலா தசிது தாலிமீனா இல்லா தபாரா. அப்போ அநியாயக்காரர்களுக்கு அழிவித்த வேறு எதனையும் என்ன நீ படுத்தாது என்று என்ன செய்கிறாங்க துவா கேட்டாங்கன்னு பார்க்குறோம். அதுபோல ரெண்டாவது பெற்றோர்களுக்காக என்ன அதாவது இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, இஸ்தஅதன் துரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்ற உம்மாவுக்காக நான் பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஅதன்லி, எனக்கு அல்லாஹ் தஆலா அனுமதிக்கவில்லை. வஸ்தஅதன் துரப்பி அன் அஸூர கபரஹா, என்னது அவருடைய கபரை ஜியாரத்து செய்ய நான் என்ன செய்தேன் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செஞ்சான், அனுமதி தந்தான். அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். சொல்லித்தான் ரசூலுல்லாஹ் அழுதான், கபரில் வந்து என்ன செஞ்சாங்க சொல்லி அந்த தாயுடைய நிலைமையை நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்காக நாம் என்ன பிரார்த்தனை, அந்த பெற்றோர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்தல். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடும் என்று சொல்றாங்க. அதுல சதகா ஜாரியா, அடுத்தது பிரயோஜனம் தரக்கூடிய அறிவு, அவ்வலதின் சாலிஹின் யதுலஹு, அவ்வலதின் சாலிஹின் யதுலஹு, அதாவது ஒரு நல்ல சாலிஹானவருடைய பிரார்த்தனை என்று சொல்லலை, பிரார்த்திக்கக்கூடிய நல்ல பிள்ளை. நல்ல பொருளை புரிஞ்சுக்கணும். ஒரு மோசமான பிள்ளையாய்க்கும் பெற்றோர்களுக்கு பிரார்த்திக்கும், அந்த பிரார்த்தனை ஓகே, அது நன்மைதான். ஆனா அவனுக்கு அது என்ன செய்யல, சதக ஜாரியாவாக அமையல. வலதின் சாலிஹின் யதுலஹு, பிரார்த்திக்கக்கூடிய நல்ல பிள்ளைன்னு அர்த்தம், பிரார்த்திக்கக்கூடிய நல்ல பிள்ளை. அப்ப எல்லா நேரங்களிலும் நம்ம சாலிகான பிள்ளையாக வரணும்னா நிறைய பிரார்த்தனை செய்யணும். அதே நேரம் புள்ள பிரார்த்தனை என்ன சாலிகான பிள்ளையாகவும் இருக்கணும். அந்த பிள்ளை அப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கணும், உருவாக்கி இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்வது நன்மை என்பதை பிள்ளைகளுக்கும் என்ன செய்து இந்த செய்தி சொல்லித் தருவதை பார்க்கிறோம். மரணத்துக்கு பின்னால, இது மரணத்துக்கு முன்னாலே செய்ய முடியும், மரணத்துக்கு பின்னாலே செய்யலாம். பெற்றோர்களுடைய கடனை தீர்த்து வைத்தல். பெற்றோருடைய கடன் உலகத்தில் நீங்க தீர்க்கிற கடன்களையே மிகச்சிறப்பானது எது, பெற்றோருடைய கடனை தீர்த்து வைத்து. நம்ம ஜாபிர் இல்லாமோட செய்தியில் என்ன செஞ்சோம், அதை நம்ம பார்த்தோம். அதுல அவர் ஷஹீதாக மரணிக்கிறார். அப்படி இருந்தும் என்ன அந்த கடன்களோட விஷயத்துல கவனம் ஜாபிர்லாம் பொறுப்பெடுக்கிறான், கவனம் செலுத்துறாங்க என்ற பகுதியை நம்ம என்ன செய்யறோம் அதுல பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல சொன்னதுகள் என்ன, ஒரு கடனை விட்டு சென்றால் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டான், ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டான். ஆனா இவர் ஷஹீதாக என்ன செய்யறாரு, இவர் மரணிக்கிறார். அப்படின்னா அங்க தொழுகை என்ன செய்யல, நடத்தப்படவில்லை. பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடனை பத்தி தான் பொறுப்பெடுக்கிறாங்க. நாங்க என்னது அதாவது அரசு பைத்துல் மால் என்ன செய்யும் பொறுப்பெடுக்கும் என்று சொன்னார்ன்றதை பார்க்கிறோம். எப்படியோ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்த அந்த பரரா அந்த லிஸ்ட்ல ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களோட சப்ஜெக்ட் என்ன செய்யும் வருவதையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக கதாஉன் நுதூர் அன்ஹுமா, நேர்ச்சைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுதல். அவங்க நோம்புக்கு நேர்ச்சை வச்சிருந்தால், ஹஜ்ஜுக்கு நேர்ச்சை வச்சிருந்தால், உம்ராவுக்கு நேர்ச்சை வைத்திருந்தால், எதெல்லாம் அவங்க நேர்ச்சை வைத்திருந்தார்களோ நேர்ச்சை வந்து கலா செய்யணும், நேர்ச்சை வந்து கதா செய்ய வேண்டும். அதெல்லாம் மிம்மா தத்ஹுலுஹுன் நியாபான்னு சொல்லுவாங்க. சில இபாதத்துல நியாபத்து வராது, சில இபாதத்துல நியாபத்து வர, நியாபத்தான எனக்காக இன்னொருவர் செய்து, எனக்காக இன்னொருவர் செய்து, அப்படி நியாபத்துக்கு ஆதாரம் இருக்கும். குர்ஆன் ஹதீஸ்ல நியாபத்துக்கு ஆதாரம் இருக்கும். அதாவது பரிகாரமாக இன்னொருவர் செய்யலாமா, அதுல ஹதீஸ்ல வந்தவைகள் தான் நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா, சதகா, இதெல்லாம் வந்தவைகள். எனவே அவங்க கட்டாயம் அந்த நேர்ச்சைக்கு பதிலாக என்ன செய்யணும், இவர்கள் நிறைவேற்றவேன், அவர்கள் நிறைவேற்றி இல்லாது விட்டார். ஐந்தாவது என்னன்னு சொன்னால் கஃபாராத், அவங்க பரிகாரங்கள் எதுவும் கொடுக்க வேண்டி அதை விட்டு சென்றிருந்தால் அவைகளை செய்து. நிறைய பெற்றோர் மரணிப்பாங்க, அழுவாங்க, பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் யார் யாரு கடன் இவர் எழுதி வச்சுக்க மாட்டார். ஆனால் இவர கடன்லாம் எழுதி வச்சுக்கார். அவர் என்னென்ன கஃபாரா செய்யணும், எவ்வளோ நோன்பு விட்டு இருந்தீங்க, அவங்க அதெல்லாம் ஒரு புள்ள என்ன செய்யணும் ஆரம்பத்திலிருந்தே அவங்கள்ட்ட கேட்டு 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 வரணும் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை அவங்களுக்கு நிறைய இருக்கலாமண்டா அட்லீஸ்ட் பொதுப்படையாக நினைச்சாவது எதிர்க்கும் என்று நினைச்சாவது இவங்க என்ன செய்யணும், அவைகளெல்லாம் ஒரு ஜென்ரலாக இது அளவுக்காவது இருக்கும் என்று ஒரு அளவுக்கு என்ன செய்யணும், அதை செய்ய பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கலா உல் கஃபார், அவங்களுக்கு பரிகாரம், அவங்களுடைய பரிகாரங்களை கலா செய்தல். உதாரணமா சத்தியத்துக்காக அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, சத்தியம் செஞ்சு அதை சத்தியத்தை நிறைவேற்றாமல் இருந்து அந்த சத்தியத்துக்கான பரிகாரங்கள் என்ன செய்யும் இருக்கும். அதுபோல் 10 ஏழைகளுக்கு உணவளித்தல், 10 ஏழைகளுக்கு என்ன செய்து, அதாவது அவர்களுக்கு என்ன அதாவது ஆடை கொடுத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அல்லது தவறுதலாக கொலை செய்திருந்து அப்படி ஒரு பரிகாரம் இருந்தா, தவறுதான கொலைக்கு பரிகாரம் இருக்குது, அந்த பரிகாரத்தை இவர்கள் என்ன செய்தல். இது போல எதெல்லாம் நியாபத்து நுழையுமோ, நியாபத்துல பரிகாரம் நுழையுமோ அந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் என்ன செய்ய வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம், புகாரி முஸ்லிம்ல வருது. ஒரு பெண் வந்து ரசூலுல்லாஹி, அதாவது எப்படி வருதுன்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒரு பெண் வந்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறேன், என் தாய் வந்து நேர்ச்ச நோன்பு என்ன செஞ்சிருந்தா வச்சிருந்தா, நதரத்தன் தசும ஷஹர், ஒரு மாதம் நோன்பு பிடிக்கிறது. ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள், நோன்பு நோட்கவில்லை. அப்போ செய்தியில் எப்படி வருதுன்னா, அவங்களுடைய மகள் வாராங்க, சகோதரியா மகளான்னு சொல்லி அதில் ஒரு கருத்து முரண்பாடு வருது. இங்கே சகோதரி என்றே அதாவது வந்திருந்தாலும் மகள் என்று வந்திருந்தாலும் ரிவாயத்தில் தர்ஜீஹா பார்க்க ஹதீஸுடைய அடிப்படைகள் மகளுக்கு தான் என்ன செய்யுது, அதாவது சப்போர்ட் பண்ணது, மகள் தான் என்ன செய்ய வராங்க ரசூல்லாங்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க, ஐ துக்கி லவ்கான அலைஹா தைனுன் குந்தி தக்லீனஹு, அவங்களுக்கு ஒரு கடன் இருந்தால் நீங்கள் அதை நிறைவேற்றுவீங்களான்னு கேட்குறாங்க. காலத்து நாம் ஆமன்றாங்க. கால ஃபதைனுல்லாஹி அஹக்வ யுக்லா, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றுவதற்கு அதைவிட மிக தகுதியானது அப்படின்றாங்க. ஃபகுல்லு தியூனி லில்லாஹி தஆலா அல் வாஜிபா, இவர் அதாவது சயீத் இப்னு அஹ்தானி சொல்றார், எல்லாமே அல்லாஹ்வுக்குரிய என்று இருக்கக்கூடிய கடமை நிறைவேற்றப்படக்கூடிய கடன் எல்லாமே வாஜிபானவைகள். உதாரணமா என்னது, அதாவது என்ன, இந்த பரிகாரங்கள், நேர்ச்சைகள், ஹஜ்ஜு, உம்ரா, நோன்பு. நேர்ச்சைகள் பெரிய பாபு, அதில் என்னெல்லாம் நேர்ச்சை வச்சுக்கோ அதெல்லாம் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா அந்த வசனம் ஃபதைனுல்லாஹி அஹக்வ யுக்லா, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றுவதற்கு மிகவும் தகுதியானது அப்படின்றது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நோன்புல ஃபர்லான நோன்பு வருமா வராதா, கருத்து முரண்பாடு. உதாரணமாக 30 நோன்புகளில் அவங்க 15 நோன்புல மௌத்தாகிறாங்க. 15 நோன்பு உங்கள் சுகீனமாக இருந்தாங்க, பிடிக்கல, அல்லது பிடிக்காம அவங்க ஏதோ மனதில் எதிரோ விட்டுட்டாங்கன்னா இந்த 15 நோன்பு வருமானு கேட்டால் வராது. இந்த 15 நோன்புக்கு நீங்கள் பரிகாரம் தான் செய்யலாம், நோன்பு என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது. ஏன்னா இது வாஜிபான நோன்பு, அவங்களாக நேர்ச்சை வச்சுக்கின்றதில்லை. இந்த 15 நோன்பையும் எங்கேயா முத்தலக்கன் வந்திருந்தா, நோன்புன்னு முத்தலக்கன் வந்திருந்தா நேர்ச்சை நோன்பு மட்டும் தான் என்ன செய்யும், குறிக்கும் என்பதான் மிகச்சரியானது. கருத்து முரண்பாடு இதில் அவங்க என்ன செய்யணும் சொன்னால், இதுக்கு பரிகாரம் செய்யணும். ஒரு நோன்பு பிடிக்கலாட்டி என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தை அவங்க என்ன செய்யணும், இந்த ஃபர்லான நோன்புக்கு என்ன செய்யணும். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அவங்களுடைய வசியத்தை நிறைவேற்று, இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் என்பதில் எது வரும், அவங்களுடைய வசியத்தை நிறைவேற்றுதல். அவங்க ஏதாவது வசியத்தை செஞ்சிருந்தா அது வந்து வசியத்து வந்து என்ன செய்யும் அப்படி என்று சொன்னால் என்ன, அதாவது மிக வேகமாக நீங்க செய்ய ட்ரை பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3ல் 2 வசியம் செஞ்சிருந்தாலும் நாங்கள் எதை செய்யணும், 3ல் 1 தான் என்ன செய்யணும், நம்ம அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். மிக வேகமாக என்ன செய்யணும், அவைகளை நிறைவேற்ற வேண்டும். இயன்ற அளவுக்கு அடக்குவதற்கு முன்னால் நிறைவேற்றுவது மிகவும் சிறந்தது என்றான். அவங்களை அடக்கிறதுக்கு முன்னால் அந்த வசியத்தை பிரிச்சிடுறது மிகவும் சிறந்தது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஆயிஷாவோட ஹதீஸ் வருது, இதை கொண்டு வரார். மன்மாத்த அலைஹி ஸியாமுன் சாம அன்ஹு வலியு, நோன்பு இருக்கிற நிலைமையில் ஒரு மரணித்து விட்டால் அவருடைய வலி, அவருடைய பொறுப்பாளர் நோன்பு நோட்க வேண்டும் என்று வருது. இதைத்தான் என்ன புகாரி முஸ்லிம் வருது, நிறைய அறிஞர்கள் வச்சு என்ன பரலான இந்த அதாவது ரமதானுடைய இதை என்ன செய்யும், நிறைவேற்றுன்னு சொல்றாங்க. ஆனால் ராஜிஹ் மிக சரியானது வந்து நேர்ச்சை நோன்பு மட்டும்தான் இது என்ன செய்யும், குறிக்கும் என்பது. அடுத்தது மரணத்துக்கு பின்னால் அவங்களுக்கு செய்கிற உபகாரங்களில் மிக முக்கியமான உபகாரங்களில் உண்டு இந்த இதை சொல்லிட்டு அடுத்த இஹ்தா உஸ்தவாப் சொல்லுவாங்க. ஈசாலு உஸ்தவாப்னா நன்மைகளை அவர்களுக்கு ஹதியா பண்ணுறதை ஒன்று செய்வாங்க. இப்படி ஒன்று என்னது இல்லை, இஹ்தா உஸ்தவாப், நான் இதை செஞ்சுட்டு இந்த நன்மை அவர்களுக்கு என்ன ஹதியா பண்ணுகிறேன் என்றது மார்க்கத்தில் எந்த ஒரு அடிப்படையும் என்னது அதுக்கு இல்லை. அது குர்ஆன் ஓதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு அடிப்படையில் என்ன செய்யலை, குர்ஆன் ஹதீஸில் வரவில்லை. அது பிதஅத்தான ஒரு நிலைப்பாடு. ஆனால் சில அறிஞர்கள் இதுக்கு என்ன ஆதரவாகவும் என்ன செஞ்சுக்கிறாங்க, கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் இதுக்கு மார்க்க ரீதியான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படியே அப்படி ஒரு பகுதி இருந்தாலும் அதை எந்த அடிப்படையில் அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு குர்ஆன் ஓதுறார், ஒரு முழு குர்ஆனையும் ஓதி, யா அல்லாஹ் என்னுடைய அஜ்ரை நீ எனக்கு எழுதியிருப்பேன், இந்த அஜ்ரை என் வாப்பாவுக்கும் உமாவுக்கும் நான் என்ன செய்கிறேன், நான் வந்து என்னது ஈசால் பண்ணுகிறேன், அதாவது அனுப்பி வைக்கிறேன் என்ற அடிப்படையில் நடக்கிறத மட்டும்தான் குறிச்சிருக்கணும். அப்படியே எடுத்து இது ஒரு பிதஅத்தான வழிதான். இது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. எப்படி இல்லைண்டா, ஊரே கூடி எல்லாரும் கூடி ஓதி அதை கத்தும் பண்ணி அதுக்கு ஒரு சாப்பாடு வச்சு இந்த மாதிரியான ஒரு அம்சம் என்ன அதுக்குள்ள உண்டு இல்லை. அதாவது அப்படி கேட்டால் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பரவாயில்ல அப்போ தனியாக செஞ்சுட்டு போங்கன்றாங்க. தனியாக செஞ்சுட்டு போறாங்கன்ற ஒரு பகுதி, அதை நம்ம பிதஅத் என்று சொல்லிட்டோம். இப்படியான ஒரு வடிவத்தில் சஹாபாக்கள் யாராவது செஞ்சாங்களா, ரசூலாங்க ஏதாவது செஞ்சாங்களான்றதான் கேள்வி. இது வேற ஒரு பகுதி. ஆனால் பெற்றோர்களோட விஷயம் வார டைமில் இதை நிறையவே என்ன செய்வாங்க, இதை கேட்பார்கள். இது மார்க்க ரீதியான அடிப்படை பிழையானது. இது சம்பந்தமாகவும் நான் விரிவாக பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இது பகுதி பெற்றோரோடு சம்பந்தப்படுறதுனால சில முடிஞ்ச ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அது ஒரு விரிவாகவே என்ன, அதாவது இந்த ஈசாலு சவாப் என்றது என்ன, இஸ்லாமிய அறிஞர் என்ன பேசினாங்க, அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா, அப்படி பேசின அறிஞர்கள் எந்த வரையறையோட பேசினாங்க, ஆனால் அது ஏன் பிதஅத் அப்படி என்ற பகுதியை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்க என்ன பார்க்கலாம்னு சொன்னால், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிற பகுதியில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஒரு முறை வந்து அதாவது வீதியால் போய் கண்டிக்கிறாங்க, போகிற டைமில் ஒரு பயணம் போய் கண்டிக்கிற டைமில் ஒரு கிராமப்புற வாசி வராரு.
வந்த உடனே என்ன இப்னு உமர்லாம் இறங்கி மக்காவுக்கு ஒரு போகிற வழியில் அது எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது ஒரு ஒட்டகத்தில் போவார். அப்போ ஒட்டகத்தில் போகிற டைமில் டயர்டு களைப்பு வந்தால் அந்த கழுதையில் போகிறதுக்கான ஒரு கழுதை வச்சுருந்தாங்க. அந்த கழுதையில் ஒரு தலப்பாயெல்லாம் கட்டிக்கண்டு அவர் போகக்கூடிய அந்த நேரத்தில் இவர் வாராரு. உடனே இவர் இறங்கி அவருக்கு சலாம் சொல்லி அவரை இந்த கழுதையில் ஏற்றிட்டு ஒரு வாகனத்தில் ஏற்றி விட்டு இவருடைய தலைப்பாக அவருக்கு கொடுத்து அவரை என்னது கண்ணியப்படுத்தி நிறைய கொடுத்து என்ன செய்யறாரு இப்னு உமர் ரலியல்லாஹு அனுப்புறாங்க. அப்போ அதாவது அந்த இடத்துல அம்ர் இப்னு தீனார், அதாவது அப்துல்லா இப்னு தீனார் கேட்கிறாரு, அஸ்லஹக் அல்லாஹ் உங்களே சீர்படுத்துவானா, இன்னஹுல் அராப் கிராமப்புறவாசிகள் இன்னஹும் யர்தௌன பில் யஸீர், கொஞ்சம் கொடுத்தாலும் அவங்க என்ன திருப்திப்பட்டு கொள்வாங்க. அப்படி இருக்கல நீங்க இவ்வளவு கொடுத்தீங்க. ஃபகால் அப்துல்லா சொல்றாரு, அவர் கொஞ்சம் கொடுத்தாலும் திருப்திப்பட்டு கொள்வார் என்ற இடத்துல இருந்து அப்துல்லா யோசிக்கல. இதுவும் ஒரு மைண்ட் செட். ஏன்னா அவருடைய ஹை லெவல் எதிர்பார்ப்பு என்ன, அதை கொடுத்து அவர் சந்தோஷப்பட்டு கொள்வார். நீ அல்லாட்ட என்ன எதிர்பார்க்கிறா என்றதல்ல. இவர் சொல்றாரு, இன்ன அபா ஹாதா கான உத்தன் லி உமர் இப்னுல் ஹத்தாப், இவருடைய தந்தை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தோழமை பாராட்டி கொண்டிருந்த நண்பராக இருந்தார். இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்துல் வலதி அஹ்ல உத்தி அபிஹி, நன்மைகள் எல்லாம் மிகச்சிறந்த நன்மை. இன்ன அபர்ரல் பிர்ரு அதுல அபர் மிகவுமே சிறந்த நன்மையை தெரியுமா, சிலத்துல் வலது தந்தை பிள்ளை சேர்ந்து நடத்தல், அஹ்ல உத்தி அபிஹி தந்தை நேசித்தவர்களை நேசித்த குடும்பத்தை உறவு பாராட்டி நடத்தல். தந்தை தண்ட சிரமங்களை தண்ட வேதனைகளை தண்ட கஷ்டங்களை சில நெருக்கமான நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிப்பார், அவர்கள்ட்ட உதவி எடுத்திருப்பார், கடன் கேட்டிருப்பார், உனக்கு அதுக்கான உணவுகளை தந்திருப்பார், உன்னை படிக்க வைக்கணும்னு திடீர்னு ஏதாவது கேட்டிருப்பாய், அவரை தாங்க இல்லாத சுமையா இருக்கும் அவர்கிட்ட கேட்டிருப்பார், உன்னை வளர்த்தெடுக்கணும் என்ற ஒரு மன எண்ணத்தில் குடும்பத்தை சுமக்கணும் எண்ணத்தில் யார்ட்டையாவது கடன் கேட்டு வெளிநாட்டுக்கு போய்த்திருப்பார், உழைச்சிருப்பார், கஷ்டப்பட்டிருப்பார். நீ வீட்டில் ஏதோ ஒன்று ஃபோன் பண்ணி கேட்டுட்டாய் என்றதுக்காக வேண்டி அவன்கிட்ட கஷ்டம் 1000, 1500, 2000 இங்கே சம்பாதிக்கக்கூடிய இடத்துல யார்ட்டையெல்லாம் கடன் வாங்கி இந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்வீட்ஸில் கொஞ்சம் அனுப்பணும், கொஞ்சம் சாக்லேட்ஸ் அனுப்பணும், பிள்ளை கேட்டுட்டு என்ற ஒரு இடத்துக்காக தண்ட மானத்தையும் கொஞ்சம் கேட்டாலும் தரமாட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவன்கிட்ட கேட்டு அதெல்லாம் அவன் பார்சல் பண்ணி அனுப்பிக்கிறேன். உன்னோட ஒரு துளி கவலையை காட்டாமல், கவலையை காட்டுறது அவமானம் பண்ணி நினைச்சுக்கிண்டு சந்தோஷமா அவனோட பேசியிருப்பான். இதுக்கு எந்த டைம் கேட்டாலும் உதவி செய்யறதுக்கு ஒத்து இருந்திப்பான். நான் பிள்ளைக்கு தான் கஷ்டப்பட நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு உதவி செய்யறோம். ஆனா உன்னைய பொறுத்த வரைக்கும் உன்னுடைய பார்வையில அவர் யாரோ ஒரு பாப்பா இருக்கிற காலத்துல வந்தாரு போனார் என்ற உத்தர். ஆனா தந்தையுடைய சுமையை சுமந்தவர் அறிப்பார், தந்தையுடைய சுகங்கள்ல விசாரிச்சவர் அறிப்பார், தந்தையுடைய வேதனைகளை சுமந்த புத் ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு நாள் 2 நாள் உள்ளவரையும் நீங்க சேர்க்கணும். வாழ்க்கை ஃபுல்லாக எதையுமே விசாரிக்கக்கூடிய இருப்பார். நீங்க பார்த்திருப்பீங்க, தந்தை இருக்கிற டைம்ல அவரோட காலத்துல சிலர் வந்து கண்டு போய்கின்றது. பாப்பா இன்பிசாத்தாக மிகவும் சிறப்பாக பேசி கொண்டிருந்த மனிதர். தாயிட காலத்துல யாரெல்லாம் வந்துட்டு போய்ட்டு இருப்பாங்க, அவங்க மன மகிழ்ச்சியோட மனமு பேசக்கூடியவர்களாக அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா இன்றைக்கு அவங்க இல்லை, அல்லது அவங்களோட எங்களுக்கு தொடர்பு இல்லை. தந்தையுடைய மரணத்தோட தாயுடைய மரணத்தோட அவங்களும் அந்நியப்பட்டிருப்பாங்க. சில பொழுதுகளில் என்னம்மா நான் வாப்பாவோட உறவை வச்சு மகளுடைய உறவை வச்சு நமக்கு ஒரு ஃபோன் பண்ணியோ நம்மளோட கண்டோ உங்களோட வாப்பாவோட நான் மிச்சம் நல்லா எழுந்திக்கிறேன், வாப்பா அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், அப்படியா கொஞ்சம் அந்த நான் போயிட்டு வரேன், நான் ஒரு வேலை இழைக்கிறேன்ட்டு நம்ம அவசரமாக பேத்துவோம். நினச்சி பாருங்க, நாங்கள் அவரை கட் பண்ணோன்னு நினைக்கல, ஆனால் நாங்கள் மிச்சம் சரி மகன் அப்படின்ட்டு அவர் போயிடுவோம். இதை விட ஒரு வேதனை உலகத்தில் இல்லை. ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல அவர் மக்காவுக்கு போறாரு, நிற்கிறார், இறங்கிட்டார், வாகனத்தை கையில கொடுத்துட்டார், எல்லாத்தையும் அவரை திருப்பி சந்திப்பாருன்னு தெரியாது, விளங்கிட்டா அத்தனையும் கொடுத்து விட்டு இன்னமும் யர்தௌன பில் யஸீர் அவர் கொஞ்சத்தை போதுமாக்கி கொள்றவர் என்றார். அவருடைய எண்ணம் அல்ல எனக்கு வேணும், இவர் என் வாப்பாக்கு யாரு அப்படி என்ற உறவால தான் அப்படி நடந்து கொள்றார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க போறாங்க. இன்னொரு இடத்துல வருது, அபூ புர்தா அபூ மூஸா அல்-அஷ்அரியோட மகனை சந்திக்க போறாங்க. அவர் மதீனாவுக்கு வாராரு, எங்கிருந்தோ வாராரு. அப்துல்லா இப்னு உமர் போறாரு. அப்துல்லா இப்னு உமர் எந்த இதுல உள்ளவர் சரியா, அவர் போறார், போய் அவரை சந்திக்கிறார். அவர் தான் இவர் வந்து சந்திக்கணும், ஆனால் போய் சந்திக்கிறார். தெரியுமா நான் ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களோட தந்தை அபூ மூஸா அல்-அஷ்அரியும் என்னோட வாப்பாவும் என்ன செஞ்சாங்க, மிகவும் நண்பர்களாக இருந்தவர்கள், அதனால தான் நான் என்ன செஞ்சேன், நான் வந்தேன் என்று சொல்லி அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க. அப்ப நீங்க நினைத்து பாருங்கள், இந்த ஒரு உணர்வு இருக்க. தாயுடைய காலத்துல சில பொழுது தாயுடைய சொந்தங்கள் நட்புகள் எல்லாம் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, வந்து பேசிக்கிட்டு நாங்க ஒரு பொருட்டா கூட எடுக்கிறது இல்லை. தாய் சில நேரங்களில் தெரியாம அவங்களோட மகள்கிட்ட ஒரு கல்யாணமா அவங்களுக்கு ஒரு 20 கொடுத்துருவோம்மா, எதுக்குமா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்க எதுங்க, இல்லை பாவம் கஷ்டப்படுறாதான் கேட்டால் பரவாயில்லன்றது அந்த நீங்கள் விளங்கிட்டா. ஆனால் உங்களோட நண்பனை கொடுத்துருப்பீங்க, விளங்கிட்டா, உன்னோட நண்பன் எவர் யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க, உங்களோட வைஃப்ட குடும்பத்தில் எங்கேயோ தூர சொந்தங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க சரியா. ஆனால் தாய் ஒரு ஆளை சஜஸ்ட் பண்ணோன்னே நமக்கு சைத்தான் அதில் ஒரு வெறுப்பை காட்டுவான், ஒரு பொருத்த மட்டும். அவங்கள மார்க்கமே இல்லாத அவங்களுக்கு ஏன் நீங்க கொடுத்து என்ன செய்ய போறீங்க, மார்க்கத்துக்காக வாங்க கொடுக்க சொல்லி இஸ்லாம் பிர் ஹுஸ்னுல் குலுக்ல எந்த இடத்துல இது வருது விளங்கிட்டா. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றலையா
வீட்டை விட்டு வெளியேற்றலையா, கொடுமைப்படுத்தலையா, அவங்களுக்கு அந்த தபர் ரூஹும்ன்றா. தாயோட நட்பா இருந்த உறவா இருந்த தாய் யாருக்காக ஒரு சஜஸ்ட் பண்ணுவா, நம்ம விரும்ப மாட்டோம். விளங்கிட்டா? நம்ம எடுக்க மாட்டோம். இதை எடுத்துட்டு போவான்னு கேட்டாங்கன்னு தாய் என்கிட்ட அனுமதி, நீங்க என்ன சொல்லணும், என்னத்துக்கு என்னட்ட அனுமதி கேட்குறீங்கன்னா கேட்கணும். என்னத்துக்குமா நீங்க என்கிட்ட அனுமதி கேட்குறீங்க? நான் ஃபுல்ல அந்த மாலுக்கலி அபிக், நீனும் உனக்கு சொத்துக்களும் தான், நீங்க அனுமதியே கேளு, கொடுங்க, கொடுத்துட்டு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விளங்கிட்டா? என் முழு சொத்தும் என் எல்லாமே தான். நான் வாழும் வரைக்கும் பிள்ளைகளுக்குரிய சொத்தும் அல்லது பொன்னாட்டியுடைய சொத்தும் அல்லது, நான் வாழும் வரைக்கும் என்னுடைய முழு சொத்தும் என் மனைவியுடைய சொத்தும் இல்லை, என் பிள்ளைகளோட சொத்தும் இல்லை. எப்படி மனைவிக்கு அவளுடைய நிலமும் அவளுடைய சொத்தும் அவள் சம்பாதிப்பவே அவளுக்கு சொந்தமோ, எனக்கு எந்த பங்கும் இல்லையோ, என் மரணம் தான் அவளுக்கு சொத்துக்களை கொண்டு போய் சேர்க்குமோ, அவளுடைய மரணம் தான் எனக்கு சொத்துக்களை கொண்டு வந்து சேர்க்குமோ, நான் முழு சஹாபாக்கள் நான் முழு சொத்தையும் தர்மம் செஞ்சுட்டு அல்லாஹ்வின் தூதர் என்றாங்க. விளங்கிட்டா? அதே போல என்ன கஅப் இப்னு மாலிக் நான் முழு சொத்திலிருந்து வெளியே போற, வைஃப்ட்ட ஆலோசனை பண்ண எங்கேயா வருதா, அல்லது தம்பிட்டு ஆலோசனை பண்ணிட்டு வருதா? அப்படி இருக்கிற டைம்ல தாய்க்கு கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள வச்சிருந்த சொத்தாக இருந்தாலும் அது உங்களோட சொத்து, நீங்க ஒப்பந்தமாக கொடுக்கும் வரைக்கும், யாருக்கு அன்பளிப்பு செய்யும் வரைக்கும், அதை தாய் எடுத்துட்டு போறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி எங்க நம்ம சொல்லிக்கிறோம். எந்த மாதிரி தாயிட்ட வந்து நீங்க எதுக்கும் நான் உங்களுக்கு தான் எல்லாரும் ஒரு மெசேஜ் போட்டுக்கோங்க, ஒரு வார்த்தை சொல்லிக்கங்கன்றது உக்குக். அப்போ தாய் உபகாரம் இல்லாத தாய் அல்ல. அப்படியே எடுத்துக்கொண்டிருந்தா ரசூலாண்ட வந்து யார் கேட்டாங்க, என்ன முழு சொத்தையும் எடுத்துக்கல பாக்குறாரு தான் கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்ட விஷயத்துல சில விஷயங்களை விளங்கப்படுத்துவோம், ஆனா உண்ட மனநிலை எப்படி இருக்கணும். அதனால இந்த இடம், இந்த ஹதீஸ் ஒரு பெரிய ஒரு படிப்பினை. இன்றைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, நமது தந்தை நமது தாய் அவர்களோடு வந்து இருந்து பேசி போன உறவுகளை எத்தனை பேரை நம்ம மதிக்கிறோம், எவ்வளவுக்கு நம்ம பெருமதி கொடுத்துக்கிறோம், அந்த உணர்வுகளை எதையாவது நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமா? சரியா? அந்த தாய் வழியா அந்த தந்தை வழியா. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நீயே கஷ்டத்துல இருக்கிறவன், அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுகிற நேரத்திலும் நீங்க அதை மீறி என்ன செய்யணும், உங்களோட பிள்ளைக்கு எப்படி செய்வீங்களோ அது மாதிரி செஞ்சு பாருங்க. அதை கொடுக்க வைங்க, அவங்களை கௌரவப்படுத்துங்க, அவங்க கண்ணியப்படுத்துங்க. இது மரணத்துக்கு பிறகு எப்படின்னா வாழ்ற நேரத்தில் எப்படி என்ன செய்யும் இருக்கும். எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, நம்ம சட்டை கூட செய்ய மாட்டோம், நமக்கு சம்பந்தமே இல்லாதாக்கள் மாதிரி இருந்து கொண்டிருப்போம். அப்போ இதை நினைத்து, ஆனால் அந்த தந்தை நம்மட வீட்டில் நம்ம பிள்ளையோட கூட்டாளி இடத்துக்கு எவ்வளோ மதிச்சுப்பார், பிள்ளையோட நண்பர் இடத்துக்காக இடம் கொடுத்திருப்பான், பிள்ளையோட கூட்டாளி இடத்துக்காக எவ்வளோ நெருங்கி நடந்திருப்பான், பிள்ளையோட கூட்டாளி இடத்துக்கு அவனுக்கும் குடுன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பான், நடந்திருப்பாங்க. நாங்கள் அப்படியே செய்கிறோம். அப்போ நம்ம உபகாரத்தில் வழியை படிக்க படிக்க மௌத்துட நிமிஷத்துல எங்களுக்கு 4 விஷயம் தெரிய வரும், இதில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோமோன்னு சொல்லி. அதனால் அந்த விஷயத்தில் மிகவும் ஒரு தெளிவான செய்தி தான் இது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு பேசுகிறேன், இன்ன அபர்ரல் பிர் சிலத்துல் வலத் அஹ்ல உத்தி அபிஹி, பிள்ளை தன் தந்தையுடைய நேசர்களோடு சேர்ந்து நடத்தல் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்வதை பார்க்கிறோம். மிக ஆழமாக பதிஞ்சுக்கொள்ளணும், தந்தையுடைய சுமைகளை அவருடைய சகோதரர்கள் சுமந்தது போல நண்பர்கள் சுமந்திருப்பார்கள். அந்த நண்பர்களை காண்ற டைமில் ஒரு சிரமத்தில் இருக்கிறதுக்கான அவங்க ஒரு ஃபோன் பண்ணாங்கன்றால் கூட, அவங்க பேசினா கூட அவங்களுக்கு இடத்தை கொடுத்து மரியாதை கொடுத்து நடக்கிறதுக்கு அப்துல்லா இப்னு உமர் எங்கெல்லாமோ முன்மாதிரியாக சொல்கிறோம். இந்த முன்மாதிரிகளை நம்ம கட்டாயம் எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, இதில் அதாவது ஒரு சில செய்திகளையும் சொல்லி, அதாவது அந்த இறந்த பின்னால் நம்ம உபதேசம் என்று சொல்கிறோமே, அந்த பகுதிகளை நம்ம கொஞ்சம் அதாவது தெரிந்த பின்னால் இன்னொரு பகுதி அதில் இருக்கு, அதுக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். என்னன்னு சொன்னால், தந்தையுடைய மரணத்துக்கு பின்னால நம்ம வந்து சில விஷயங்களை உணராமல் இருந்து விடுகிறோம். அதனால இந்த ஒரு 11 விஷயங்களை இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது முதலாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்காக அதிகம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹமு, ஞாபகம் வார நேரம் எல்லாம் ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதி, ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதி, அல்லது அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹமு. அந்த துவா இருக்குது, ஜனாசா தொழுகிற நம்ம கேட்கக்கூடிய துவா. இந்த துவாவை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மினல் பிர், அவங்களுக்கு பிர் செய்யக்கூடிய ஒன்று அந்த துவா நம்ம பாடமாக்கி வச்சுக்கிறோம். அவர் வர்ணித்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நம்ம ஓதாமல் அதுக்கப்புறம் நீங்கள் 1000 பேருக்கு மனநம் விட்டாலும் உங்களுக்கு என்ன, அந்த தாய் தந்தைக்கு ஓதக்கூடிய அந்த பகுதி இல்லை. உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் பாடமாக்கி கொடுக்காம உங்களோட பிள்ளை உங்களுக்கு ஓதாம விட்டு அதுக்கு பின்னால் 1000 பேருக்கு ஓதினாலும் அந்த பிரில் ஒரு பகுதி, அவ்வளோ அழகான ஒரு துவா. அப்போ அது எனவே அல்லாஹும் மஃபர் லஹு வர்ஹம்ஹு ஆஃபி வஃபுன், எல்லா இடங்களும் இது ஓதலாம். ஜனாசா தொழுகையில் சுன்னா அந்த இடத்துல ஓதுது. மற்ற இடங்களில் நீங்கள் பொதுவாக சொல்கிறதுல குறிப்பிட்ட நேரமோ டைமோ இடமோ சொல்லாமல் ஓதுறதுல பிழை இல்லை. அதை நீங்கள் நிறைய திருப்பி சொல்லுங்கள். பாடமாக்கணுமா ஒரு ஒன்று மொபைலில் தானே பார்த்து உங்களுக்கு என்ன செய்யலாம், தெரியும் முறை சொல்லலாம். அல்லாஹும் மஃபர் லஹு வர்ஹம்ஹு, இதை அடிக்கடி அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்தல். யா அல்லாஹ் அவரை பொருந்து கொள்வாயாக என்று துவா கேட்கிறோம். வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி, அவருடைய கபரை நீ வந்து விசாலமாக்குவாயாக, அவரை
ஒளிமயப்படுத்துவா, அந்த கபரை ஒளிமயப்படுத்துவாய். அந்த துவாய்க்கு அல்லாஹ் மக்ஃபிர்லி அபி சலமத் என்ற ரசூலுல்லாஹ் கேட்ட அபூ சலமாவுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாய், வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், நேர்வழிப்பட்டவர்களே அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவாங்க. இந்த துவாவை பாடமாக்கி அப்பப்போ ஒவ்வொரு தொழுகையிலே நீங்கள் கேளுங்க, சுன்னத்துகளையும் கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தொழுகையை முடிக்கிற டைம்லையோ சுன்னத் தொழுகை எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குது அங்கெல்லாம் அந்த துவாக்கள் என்ன செய்யுங்க, ஓத பாருங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், ரெண்டாவது அவர் விரும்பிய உறவுகளை அனுசரியுங்கள், உதவுங்கள். அவரது கடன்களை உடனே பொறுப்பேற்று அடைத்து விடுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது. அவரது கலா நோன்புகளுக்கு பரிகாரம் செய்து விடுங்கள். அந்த இது அவரது நேர்ச்சைகளை வசியத்துக்களை நிறைவேற்றி விடுங்கள். 5 அவரது நல்ல ஆசைகளை நிறைவேற்றும். அவர் சில ஆசைகளை சொல்லிட்டு பேசிட்டு பேத்தார், இப்படியெல்லாம் நான் செய்ய நினைக்கிற மகன், இப்படியெல்லாம் நான் அப்படி செய்ய நினைச்சிக்கிற மகன், அங்கே அவருக்கு கொடுக்க நினைச்ச அவருடைய கல்யாணத்தை நான் தான் நடத்தணும்னு ஆசைப்படுறேன், என்னை கடைசி மகனை இப்படி உண்டாக நான் உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாம் நினைச்சிருப்பாரு. ஆனால் நம்ம பிர்ரண்டு நினைப்போம், அதை செய்ய மாட்டோம். பிர்ரண்டு நினைப்போம், அதை செய்ய மாட்டோம். ஆனால் அவைகளை நம்ம நிறைவேற்றுவது கல்லா பொருளாதாரத்தை அந்த வசதி முயற்சி தானே, எங்களால் முடிஞ்ச அளவுக்கான முயற்சி. சிலர் நினைக்கிறேன் நான் முயற்சி இருந்தால் செய்யத்தான் செய்யும். இல்லை, அதுலேயும் ஒரு பொய் இருக்குது. இருந்தால் இல்லாமல் நிறைய செஞ்சுட்டு இருப்போம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருப்போம், அல்லது சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்போம். அதை நிறுத்தி நான் இதை செய்யலாம், நம்ம இருந்தால் செய்யத்தான் போகிறோம்னு சொல்லி ஒரு 5000க்கு போன வாங்கிட்டு வாங்கிட்டா ஒரு இருந்தால் செய்யத்தானே போகிறோம்னு சொல்லி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வாங்கி. ஆனால் இருந்தால் செய்ய போகிறோன்ற வார்த்தை மட்டும் சரியாக இருந்துட்டே இருக்கும். ஆனால் தந்தையுடைய ஆசை பெரிய பிர், அது சொர்க்கத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது என்றதை நம்ம சரி யோசிக்க மாட்டோம். 6வது அவரை பற்றிய எல்லையற்ற புகழ்ச்சிகளை தவிர்த்து விடுங்கள். மௌத்துக்கு பின்னால் தந்தை எனக்கு மிகப்பெரிய முன்மாதிரி, ஆனால் எல்லையற்ற புகழ்ச்சிகளை நம்ம தவிர்த்துறோம். இதுவும் ஒரு பெரிய பிள்ளை. என்னென்னா எல்லையற்ற புகழ்ச்சி 2 விஷயம் இருக்கு. எல்லையற்ற புகழ்ச்சி என்றால் எனக்கு என் வாப்பா வந்து என்னை வந்து நல்ல கருணையாக பார்த்து கொண்டார், அப்படி கருணையாக எல்லா வாப்பா என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. என் உம்மா வந்து என் உம்மா தான் எனக்கு என்ன செஞ்சா சமைச்சு போட்டார், உம்மா தான் எல்லாருக்கும் என்ன செய்ய சமைச்சு போட்டார். இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பெரிதாக்கி என்ன செய்வாங்க, பெற்றோர்களுக்கு அவர்களை பாராட்டுற பேரில் அடுத்தவன் மனசால சுமக்க இல்லாத விஷயங்களை என்ன செய்வாங்க இஸ்திகால் பண்ணி சொல்லுவாங்க. இப்படி பேசாமல் என் வாப்பா வந்து என்ன செய்வார், அதாவது தொலாட்டி அடித்து பின்னிடுவார் என்று விளங்கிட்டா, தொலாட்டி அடித்து பின்னிடுவார்னு ஒரு முஸ்லீமான நல்ல சாலிகான ஒவ்வொரு தந்தையும் என்ன சொல்ல வேண்டிய விஷயம். இது வந்து நீ பிர்ரல்ல, இப்போ அவருக்கு வந்து நீ அவர் அடிகாரர் என்று அடுத்தவனுக்கு அறிமுகப்படுத்துகிற விஷயம். விளங்கிட்டா, தொழுகையில் அவர் கடுமையாக இருந்தார், தொழுகை விஷயத்தில் அவர் மிகவும் பேணுதலாக இருந்தார் என்று தான் நீ சொல்லணும். இந்த மாதிரி சொல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லிடுறது, ஆனால் பாராட்டுற மாதிரி என்ன செய்யறது அதை சொல்றது. அது போல இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அப்படிகள் அடுத்தது சில நல்ல விஷயங்களே இருந்தாலும் சரி, முன்மாதிரிக்கு எங்கேயாவது தேவையான இடத்துல சொல்லிக்கின்றிருக்கணுமே தவிர, சிலர் என்ன செய்யறேன்னா வாப்பா ஜியாரத் பண்ண போகிறது ஃபோட்டோ அடித்து போட்டுட்டு இவருக்காக துவா செய்யுங்கள், அவர் ஜியாரத்துக்கு பேத்திக்கிறது எப்பயும் அவர் ஜியாரத்துக்கு போனால் ஸ்டேட்டஸில் வந்துடும். விளங்கிட்டா, இந்த மாதிரி வேலைகள் செய்யாமல் வாப்பாவை அடுத்தவன் வெறுக்கிற அளவுக்கு செஞ்சிட மனிதன் அடிப்படை தந்தை பாசம் மாரி கொஞ்சம் வெளிப்படுத்துவாய். ஆனால் வெறுக்கிற அளவுக்கான விஷயங்களை நீ என்ன செய்யக்கூடாது. எல்லையற்ற புகழ்ச்சிகளை ரசூலாங்களுக்கே நாங்கள் செய்யக்கூடாது. ரசூலாங்களுக்கே நம்ம செய்யக்கூடாது என்ற சந்தர்ப்பத்தில் நம்ம யாருக்கு என்ன, ரசூலாங்களுக்கு தந்தை மாதிரி, தந்தையை விட மிக முக்கியமானவர். அப்படி இருக்க டைமில் ரசூல் சல்லா துணி கமா அத்தரத்தின் நசாரா ஈசப்னு மரியம், ஈசப்னு மரியத்தை புகழ்ந்தது போல என்ன நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், புகழ வேண்டாம். கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தது போல எங்களை புகழ வேண்டாம். தந்தையுடைய புகழ்ச்சி லா யஸீது ஃபீ அஜ்ரிஹி வலா ஃபீ தவாபி வலா ஃபீ தரஜதி, அவரோட தரஜாவையோ அஜ்ரையோ தவாபையோ கூட்ட போறல. நீ எவ்வளோ புகழ்ந்தாலும் கூட்ட போறது கிடையாது. பாவமன்னிப்பு தேடு, துவா செய், தர்மம். நீ இவ்வளோ புகழ்றதுக்கு பதிலாக தர்மம் செஞ்சிரு, சரியா? இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. இந்த தேவையற்ற புகழ்ச்சிகள் எப்பொழுதுமே தவிர்க்கப்படும். அமைதியா இருங்க. இன்னொருத்தர் புகழ்றதை கண்டா கேட்டா மகிழ்ச்சி அடைங்க, வாப்பாக்காக துவா செய்ய. எல்லை மீறி விட வேண்டாம். எல்லை மீறுதல் அவரை பாவத்தில் கொண்டு போய் என்ன செய்யும். தேவையற்ற புகழ்ச்சி சகோதரனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருக்கு பாவத்தை என்ன செய்யும், அவருக்கு பாவம் ஏறாது. ஆனா நீ அவருக்கு ஒரு பாவம் செய்யக்கூடிய பிள்ளையாக ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அதை என்ன செய்யும், அதை ஏற்படுத்தும். 7வது அவரது சொத்துக்களை முறையாக பங்கு வை. அவனோட சொத்தை எது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக இருக்குது அந்த அடிப்படையில் என்ன செஞ்சிருங்க, நீங்க பங்கு வையுங்கள். 8வது அவர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் இருந்ததை விட இறை திருப்தி மிக்க வாழ்க்கை வாழும். காரணம், அவரும் பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்களும் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் மறுமையில் அவரை நல்ல நிலையில் சந்திக்க முடியும். பாப்பாவை நம்ம சந்திக்கிறோம்டா, அவருடைய தந்தை போன பயணத்தில் அவர் போறார், அவருடைய தந்தையுடைய தந்தை போன பாதையில் அவர் போறார், நம்மளும் அதே பாதையில் போயிட்டு இருக்கிறோம். பாப்பாவுடைய பாதையில் நீங்களும் பாப்பா சந்திச்ச அந்த இடத்த நீங்கள் என்ன செய்ய போறீங்க, சந்திக்க போறீங்கடா. அவரை நீங்க சந்திப்பதற்கு தகுதியோட போங்க, அவருக்கு தகுதிகளை உருவாக்குங்க. அப்படின்னா ஒரே வழி என்னன்னு சொன்னா, நீங்க நல்ல முறையில் சாலிஹான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு சாவி வந்து, அல்லாஹ் வித்தவரே எனக்கு உங்களோட இருக்கணும் சொர்க்கத்தில். ரசூலுல்லாஹ் சொன்னா இன்னி பிகஸரத்தி சுஜூத், நிறைய சுஜூது செய்வதன் மூலம் எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க என்னோட இருக்கணுமா, நிறைய சுஜூது செய்யுங்கன்றாங்க.
நிறைய சுஜூது செய்வதன் மூலம் உதவி செய்யுங்க. என்னடா நீங்க நன்மை செஞ்சா தான் என்னோட வந்து என்ன செய்யலாம். அப்ப நிறைய சுஜூது செய்யுங்கன்னு செய்யறாங்க சொல்றாங்க. நான் என் உம்மா வாப்போட போய் சேரணும்டா, உம்மா வாப்பாக்கு எல்லா உபகாரம் செய்யணும். நான் பாவியா இருந்தா நான் எப்படி போய் அவங்களோட போய் சேருவேன்? ஸோ அவங்களோட பாதை பயணமும் சிறப்பாக இருக்க வேண்டும்டா. அவங்க எப்படி எங்களை காண விரும்பினார்களோ, குர்ரத் ஐன், கண் குளிர்ச்சியா இருக்கணும் அவங்க துவா கேட்டிருப்பாங்க. விளங்கிட்டா? அந்த கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக நீங்க என்ன செய்ய வாருங்க. குர்ரத் ஐன்ன்ற உங்களுக்கு அதுதான், இந்த பிள்ளைகளாக நாங்க வாழணும். அப்படின்னா அவரும் பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்களும் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் மறுமையில் அவரை என்ன செய்யலாம், நல்ல நிலையில் சந்திக்கலாம். அவருக்காக சதகா ஜாரியா செய்யும். அவங்களுக்கு மௌத்தாகின உடனே சதகா ஜாரியா, அது முடியல அடுத்த வருஷம், அது முடியல அடுத்த, உங்களால் எப்போ முடியுமோ அப்போ சதகா ஜாரியா உண்டு என்ன செஞ்சிருங்க, அவருக்காக செய்திருங்க. அதில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் லேட் ஆகிறீங்கன்னு சொன்னால் மற்றவைகளெல்லாம் நீங்கள் முற்படுத்திட்டீங்கன்னா உங்களோட எஜெண்டாவில் அவர் கடைசின்னு அர்த்தம். உங்களுக்கு அதை நிறுத்தாமல, எல்லா வேலைகளையும் உடனே நிறுத்திட்டு அடுத்தது நாங்கள் செய்யலைன்னா மரணம் ஒன்று வந்துடுவீங்களா, உங்களுக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டு போயிடுறோமா இல்லை? இப்போ நீங்கள் போட்ட எஜெண்டா ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு மவுத்து வந்து நின்றுது, அப்படி நிறுத்துங்க. அதை நிறுத்திட்டு அந்த சதகா ஜாரியாவை என்ன செய்து விடுங்கள். அவரது வரலாற்றை அவரை காணாத பிள்ளைகளுக்கு சொல்லி வளர். உங்களோட தந்தையோடைய நல்ல வரலாறுகளை, பிழைகளை எதையும் சொல்லாமல் முன்மாதிரி எது தேவையோ அவைகள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்க. எனக்கு ஒரு அப்பா இருந்தார், எனக்கு ஒரு வாப்பா இருந்தார் என்றது பிள்ளையோட உள்ளத்தில் ஒரு நிறைய எது, என் அப்பாவும் இப்படி தான் வாழ்ந்திக்கிறேன், என் வாப்பாவும் இப்படி தான் வாழ்ந்திக்கிறேன்னு முன்மாதிரிகள் என்ன அதான் சொல்லி வளர்க்க வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் 11வது, அவரது முடிவுகளையும் தவறுகளையும் விமர்சிக்காது. அவர் மௌத்தாயிட்டார், வாப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டார், அதனால தான் இப்படி ஆயிட்டு, பாப்பா அப்படி முடிவெடுத்துட்டார் அதனால தான் இப்படி ஆயிட்டு என்று அதை விமர்சிக்காதீங்க. எல்லாரும் தவறான முடிவெடுப்பார்கள், எல்லோரும் பிழை செய்வார்கள். ரைட்டா? சில பொழுது அந்த பிழையில அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத்தை ஆக்கி வைத்திருப்பான். நீங்க தெரியாதவர்களாக என்ன செய்யலாம், இருக்கலாம். இதுல நீங்க மிகவும் என்ன செய்யணும், ஒரு கவனம் எடுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இது வந்து ஒரு சுருக்கமாக நான் தொகுத்திருந்தேன். தந்தையுடைய மரணத்துக்கு பின்னால் நம்ம மறக்கக்கூடிய அதாவது தவறான விஷயங்கள் என்கின்ற ஒரு பகுதிகள். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களை ஒரு சில செய்திகளை சொல்லி நம்ம முடிச்சுக்கொள்றோம். என்னன்னு சொன்னால், இந்த தாய் தந்தைக்கு உபகாரம் செய்தவர்கள் அப்படி என்று வரலாற்றில் நிறைய பேரை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதாவது தெரிந்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அதாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், சில செய்திகள், ஒரு சில செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சஹீஹுல் புகாரில் 2215 இலக்கம் எங்களுக்கு தெரியும். 3 பேர் என்ன செஞ்சாங்க, அதாவது இப்னு முர்லா அறிவிக்கக்கூடிய செய்தி, போனாங்களே. அப்போது வந்து மழை பெய்தன் காரணமாக குகைக்குள்ளே போகிறாங்க. குகை என்ன செஞ்சிருது, மூடிப்பட்டு விடுகிறது, கார் வந்து மூடப்பட்டுருது. அப்போது அவங்க மீது ஒரு கல் வந்து அந்த வாசலை என்ன செஞ்சிருது, அதான் கல் வந்து விழுந்து அது அடைபட்டுருது. அப்போது வந்து நீங்கள் உதுல்லாஹ பி அஃதலி அமலின் அமில்துமு, நீங்கள் செஞ்ச அமல்களை சிறந்த அமல்களை கொண்டு துவா செய்யுங்கிறாங்க. ஃபகால அஹதுஹும், அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அல்லாஹும்ம இன்னி கானலி அபவானி ஷேஹானி கபீரா, அதாவது வயது முதிர்ந்த வயதான மிகப்பெரிய, அதாவது முதுமையில் உள்ள பெற்றோர்கள் எனக்கு இருந்தார்கள், 2 பேருமே. ஃபகுன்து அஹ்ருஜு ஃபஅர்ஆ, நான் வெளியே போவேன், ஆடு மேய்ப்பேன். விளையாட்டா, ஆடு மேய்ப்பேன், மேய்க்கக்கூடியனாக இருந்தேன். சும்மா அஜிஉ ஃபஅஹ்லுபு ஃபஅஜிஉ பில் ஹிலாபி, நான் வருவேன், பிறகு பால் கறப்பேன், கறந்து என்ன செய்வேன், பெற்றோர்களுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன், பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். ஃபஆதி பிஹி அபவைய ஃபயஷ்ரபான், வந்தா வாப்பா உமாக்கு தான் முதலாவது கொடுப்பேன். இதான் இங்கே முதலாவது விளங்கணும். இங்கே அவருடைய நன்மை வந்ததுக்குண்டா எப்போ வந்தாலும் வாப்பா உமாவுக்கு அவர் ஃபெஸ்ட் கொடுப்பாரு. சும்மா அஸ்கஸ்பியத்த அஹ்லி வம்ராத், பின்னர் என்ன, அதாவது என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்ன செய்வேன், நான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. ஃபஹ்தபஸ்து லைலத், இது என் வளமை, இதை மறந்துடுறேன் இந்த ஹதீஸ்ல. அந்த இரவுல விழிச்சு நின்று இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க, அதெல்லாம் சப்ஜெக்ட். இங்க என்னடா, நான் எப்பொழுதும் முதலாவது அவர்களுக்கு கொடுப்பேன், 2வது என் பிள்ளைகளுக்கு என் குடும்பம், என் மனைவி, என்ன வளமை. ஒரு நாள் லேட் ஆயிட்டேன், அப்பையும் நான் அதை கடைபிடிச்சேன்றாங்க. நான் வந்து அவங்க 2 பேர் தூங்கிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எழுப்புறதுக்கு நான் என்ன செஞ்சேன், நான் வெறுத்தேன். அப்போ என் காலடியில் வந்து என் பிள்ளைகள் கத்திக்கொண்டு அதை முணங்கி கொண்டு என்ன அந்த பாலை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அவர்களும் என்னது, நானும் அவர்களும் அப்படி தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க, நானும் அதே நிலையில் இருந்தேன் ஃபஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும் அப்படி என்றாரு. அப்படின்னா வெறும் சுமக்க முடியாத ஒரு வேதனையை அந்த ஒரு வளமையால் அவர் சுமந்துட்டார், சுமக்க முடியாத வேதனையை சுமந்துட்டார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஹ் ரீதியாக எடுத்து பார்த்தா, பசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கும், நஃபகா வாஜிப். விளங்கிட்டா, மனைவிக்கு கொடுக்கும். இந்த மனைவி சப்ஜெக்ட் இதில் வரல, அவங்க பசி இருந்தாங்க, பிள்ளைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும், அது வாஜிப். மனைவி சபராக இருந்திக்கலாம், விளங்கிட்டா, அவருக்கு உதவியாளராக என்ன செஞ்சுக்கலாம், இருந்திக்கலாம். பிள்ளைகளுக்கு கொடுக்குற வாஜிப் நஃபகா அடிப்படையில். இந்த இடத்துல அவருடைய எண்ணப்பாடத்தான் இங்கே என்ன செய்யுது, இங்கே சொல்லப்படுது. அப்போ அவங்க
அந்த நேரத்தில் நான் அப்படி செஞ்சதெல்லாம் என் உம்மா வாப்பா முற்படுத்துறதுக்காக செஞ்சேன். இதில் ரப்புல் ஆலமீனுக்கு தொழுதேன், நோன்பு வச்சேன், ஹஜ்ஜி செஞ்சேன், ஜிஹாது செய்தேன், திக்ரில் ஈடுபட்டேன், குர்ஆன் ஓதினேன், குர்பானி கொடுத்து, அதில் உம்மா வாப்பா ரப்போட அதாவது சொல்லப்போனால் உனக்கு உலகத்து நன்மை இது. உன்னை பெற்றெடுத்ததுக்காக நீ நன்மை செஞ்சுக்கிறாய். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்னி ஃபஅல்து ذلك ابتغاء وجهك, இதை நான் செய்ததெல்லாம் உனது முகத்துக்காக என்பதை நீ அறிந்திருந்தார். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து ஊர் பெருமைக்காக, பிர்ருல் வாலிதைன் என்றதுல நீ நல்லவராகிறார், முன்மாதிரி ஆகிறார், ஊரில் பெருமை பேசுறதுக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக நீ செய்திருந்தால் ஃபஃப்ருஜ் அன்னா ஃபுருஜத்தன் நரா மின்ஹஸ் ஸமா, அகற்றுவாயாக வானத்தை காணுகின்ற அளவில், நாங்கள் வானத்தை காணுகின்ற அளவில் அகற்றுவாயாக. கால ஃபஃபுருஜ அன்ஹும், ஒரு அளவு என்ன செஞ்சுட்டு அந்த கதவு திறந்தது. இப்படி ஒவ்வொருவரும் என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் உனக்காக செய்திருந்தால் என்று அந்த இஹ்லாஸான இதை வச்சு துவா கேட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான செய்தி. பனூ இஸ்ராயீலுடைய காலத்தில் பெற்றோர்களோட விஷயத்தில் அவங்க எப்படி ஒரு உபகாரம் செய்தவர்களாக இருந்தார்கள் என்பதை புரிஞ்சு கொள்கிற ஒரு வளம் அவர் வச்சிருந்தார் அப்படின்றத புரிஞ்சு கொள்கிற ஒரு இடம். அடுத்தது என்ன, அதாவது ஒரு சில செய்திகள் இந்த பர்ரன் அவர் உபகாரம் செய்யக்கூடியவராக இந்த ஜுபைர் இப்னு அவ்வாமை பற்றி என்ன, அதாவது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் குறையாக பேசுகிற சந்தர்ப்பத்தை தாய் சொல்கிறா, 100 வயசில் என்ன சொல்கிறா, கதப்த், நீ பொய் சொல்லுகிறாய், கான பர்ரம் பிவாலிதத்திஹி, தன் தாய்க்கு மிகவும் உபகாரம் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக என்ன செஞ்சார். அதாவது அப்துல்லா பின் சுபைர் இருந்தார். சவ்வாமன் கவ்வா, மிக நீண்ட நாட்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவராகவும் மிக நீண்ட நேரம் நின்று தொழக்கூடியவராகவும் இருந்தார். அதில் முதலாவது எதை சொல்கிறாண்டா, பர்ரம் பிவாலிதத்தி, தன் தாய் சொன்ன சாட்சி. விளங்கிட்டா, தாய் சொன்ன சாட்சி, தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் என்ன கேட்குறாரு, எப்படி நான் என்ன அவருக்கு சிறப்பான முடிவை கொடுத்துருன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆம் நான் பார்க்குறேன், அவர் நீ அவருடைய துனியாவை அழிச்சிட்டாய், அவரோட மறுமையை அழிச்சதுனா என்ன செய்யறேன் நான் பார்க்குறேன்னு சொல்லி அஸ்மார்லாம் பதில் சொன்னாங்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு தாய் மகன் உறவை பற்றி நம்ம பேசுகிற இதில் இவரை என்ன செய்யலாம், அந்த கோணத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா பின் சுபைரோட வரலாற்றை என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது என்ன உவைஸல் கர்னி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த பகுதியை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி 25182வது இலக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நிம்து ஃபரஐதுனி ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரை நான் தூக்கத்தில் என்னை சொர்க்கத்திலே கண்டேன். ஃபஸமிஅது ஸௌத காரிஇன் யக்ரா, ஒருவர் குர்ஆன் ஓதுவதையும் நான் கேட்டேன். ஃபகுல்து மன் ஹாதா, இது யார் ஓதுறது என்று நான் கேட்கிறேன். காலு ஹாதா ஹாரிஸா இப்னு நுஅமான், இது ஹாரிஸா இப்னு நுஅமான் அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டுச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கதாக்கல் பிர், இதுதான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய கூலி. வகான அபர்ர நாஸி பி உம்மிஹி, அவங்க தாயுடைய விஷயத்தில் மிகப்பெரிய உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். மிகவும் உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக யார் இருந்தார், ஹாரிஸா இப்னு நுஅமான் இருந்தார். கதாக்குமுல் பிர் என்ற கதாக்கல் பிர்ரண்டா அப்படித்தான், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்கிறத பார்க்குறோம். இதில் ஒரு அறிவிப்பில் பிர் வஸ்ஸிலால ஒரு வரலாற்று செய்தியை கொண்டு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக இந்த இவரை பற்றி தொடர்பாகத்தான், கான ரஜுலான் மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபர்ர மன் கான ஃபீ ஹாதிஹில் உம்ம பி உம்மிஹிமா, இந்த உம்மத்தில் பெற்றோர்களுக்கு மிகவும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக மிகவும் உபகாரம் செய்யக்கூடிய 2 பேர் இருந்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான், ஹாரிஸா இப்னு நுஅமான். உஸ்மான் இப்னு அஃபானும் ஹாரிஸா இப்னு நுஅமானும். அம்மா உஸ்மான் இல்லாமல் சொன்னால், ஃபஇன்னஹு கால மா கதர்து அன் அத்தஅம்மல உம்மி முன்து அஸ்லம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து என்ற உம்மாவை நான் அவதானித்து பார்த்ததில்லை. இப்படி அதை நோக்கி என்ன செய்ததில்லை, வேதனை வரக்கூடாது, அப்படி என்ன ஸ்டே பண்ணுறது ஒரு வழியை ஏற்படுத்தும் என்பதனால் அந்த மாதிரி செய்ததில்லை. அம்மா ஹாரிஸா பொறுத்த வரைக்கும் ஃபஇன்னஹு கான யஃப்லி ரஅஸ உம்மிஹி, அந்த உம்மாவுக்கு பேன் பார்த்து விடுவார். வயுத்இமுஹா பியதிஹி, கையால் சாப்பாடு ஊட்டி விடுவார். வலம் யஸ்தஃஹிமுஹா கலாமன் கத்து தஅமுரு பிஹி ஹத்தா யஸ்அல மன் இன்தஹா பஅத அன் தஹ்ருஜ் மாதா காலத்து உம்மி, அதாவது என்றைக்குமே ஒரு வார்த்தை அவங்க பேசிட்டாங்கடா, என்ன பேசினாங்க அப்படி என்று கேட்டது கிடையாது. அவங்க போன பின்னால் அங்கே உள்ளவர்கிட்ட என்ன செய்வாங்க, என்ன பேசினாங்க உம்மான்னு சொல்லி விளங்காட்டி கேட்பாங்க. அப்படிப்பட்டவராக ஹாரிஸா இப்னு நுஅமான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கதாக்கல் பிர்ரன்றாங்க. இப்படித்தான் உபகாரம் என்ன செய்யும், சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் அப்படி என்று பார்க்குறோம். இதுலையும் சொர்க்கத்தில் நம்ம ஒரு அமலால் அறியப்படுறது தானே,
அது ஒரு சில பிலால் ரலியல்லாஹு அவங்க அறியப்பட்ட மாதிரி விளங்கிட்டா. சொர்க்கத்தில் இவங்க குர்ஆன் ஓதிக்கொண்டு அறியப்படுறது இருக்குதே, அது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தில் உண்டு என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது முஸ்அப் இப்னு உஸ்மான் சொல்றாரு, கான ஜுபைர் இப்னு ஹிஷாம் பார்ரம் பி அபிஹி, வாப்பாவுக்கு மிகவும் உபகாரம் செய்யக்கூடியவராக என்ன செஞ்சாரு, இருந்தாரு. என்னன்னு சொன்னால், எப்பொழுது அதாவது மாடியில் இருப்பார், சூடான நேரத்தில் அங்கிருந்து என்னது குடிக்கிறதுக்காக குளிர் நீரோடு வருவார். அதில் ஏதாவது குளிர் டேஸ்ட் ஒன்று பட்டுச்சுன்னு சொன்னால் உடனே குடிக்காமல் வாப்பாக்கு அனுப்பிடுவார். அவர் அதை ஒன்றை ரசிச்சிட்டாருன்னா அதை உடனே என்ன செய்வார், வாப்பாக்கு அனுப்பி வைப்பார். வாப்பா குடிச்சு முடிந்த பின்னால் தான் அவர் என்ன செய்வார், குடிக்கக்கூடியவராக. சில நன்மைகளை அவங்க தேடி தேடி என்ன செஞ்சுக்கிறாங்க, செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல அதாவது முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஸினாத் முக்கியமான அறிஞர். அவருடைய அறிவிப்பில் அவர் முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஸினாத் அவர் வந்து தன் தந்தைக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். யா முஹம்மத் என்று வாப்பா கூப்பிடுவார், பதில் சொல்ல மாட்டார், வேகமாக வந்து நின்றுவார். கிட்ட வந்து தான் லப்பைக் யா அபி, வாப்பா சொல்லுங்க அப்படின்வார். தூரத்திலிருந்து சத்தமா பதில் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டாரு. அது நேரம் மெதுவாக வர மாட்டார், வேகமா வந்து அந்த இடத்துல நின்று தான் பதில் என்ன செய்வார், சொல்வார். அலா யஸ்தஸ்பிது ஹைபத்தன் லஹு ஹத்தா யஸ்அல மன் ஃபஹிம தாலிக. ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா ஓகே அப்படின்றவார். சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னு விளங்காட்டி அடுத்தவர்கள்ட்ட என்ன செய்வார், கேட்டு உறுதிப்படுத்துவார் ரெண்டாவது நபர். அப்ப அது அதை நம்ம பிழையாவே நம்ம என்ன செய்யல, அதை விளங்காத விலங்கில் திருப்பி கேட்கறது வலிக்குமா அப்படி என்ற உணர்வே நமக்கு என்ன, விளங்காதவர்களாக நம்ம இருந்திருப்போம். வணங்கிட்டா. அப்ப அந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். அதுபோல இப்னு அவுன் ரஹிமஹுல்லா அவர்கள் பிர் வஸ்ஸிலால வரக்கூடிய செய்தி, ஒரு தடவை வந்து அவனோட உம்மா பேசுறாங்க. அவரை பேசின உடனே இவர் வந்து கொஞ்சம் சத்தமா பதில் என்ன செஞ்சிடறார், சொல்லிடுறார். இந்த ஒரு காரணமாக 2 அடிமைகளை விடுதலை செய்தார். நான் உம்மாக்கு சத்தமா என்ன செஞ்சுட்டேன் பேசிட்டு. அப்ப நம்ம இன்னைக்கு அடிமை விடுதலை சூரத்தில் எவ்வளவு தர்மம் செய்யணும், சொத்து புள்ளா போய் விளங்கிட்டா, அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், சத்தமிட்டு பேசுவோம். அப்போ ஏதாவது ஒரு பிழை செஞ்சுட்டா அவங்க தர்மம் செஞ்சு அந்த பாவத்தை கழிக்கக்கூடியவர்களா. தாய்க்கு நாம் சத்தமிட்டு போயிட்டேனே. ஆனால் இன்றைக்கு தாய்மார் எப்படி பழகிட்டாங்கன்னா, உக்கூக்கு பழகிட்டாங்க, நோவினைக்கும் அநியாயத்துக்கும் பழகிட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்ற இடத்துக்கு அவங்க பழகிட்டாங்க. காரணம் எல்லா பிள்ளைகளும் உக்கூக்கு ஆகிட்டாங்க தானே. எல்லாருமே நோவினை சேர்ல லிஸ்ட்ல வந்தா ஊரே கெட்டு போனா அப்ப என்ன செய்யும், விளங்கிட்டா. ஒரு இடத்துல வந்து என்ன நிர்வாணம் நாகரிகம் ஆயிட்டா ட்ரெஸ் போடுறது தான் வைக்கப்பட்டு போகணும் அந்த இடத்துல, சரியா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம இதில் பார்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இதில் பார்க்குறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன உக்கூக்கள். அதே போல கஹ்மஸ் இப்னுல் ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிஞர், நல்ல பேணுதலான ஒரு வரலாறுல சொல்லப்படும். ஒரு தீனார் அவர் காணாமல் போயிட்டு தேடி 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 வராரு. அவர் காணாமல் போன இடத்துல அந்த தீனார் இருக்குது, எடுத்துட்டு அது விட்டுட்டார். அது எனது தீனார் இல்லாமல் வேறொருவர்கிட்ட இருக்குமோ என்று அவருக்கு ஒரு மனசில் என்ன செஞ்சிட்டு ஒரு எண்ணம் வந்துட்டு, இன்னொருவர் காணாமல் போயிட்டு இருக்கலாம் என்று, அதனால் அதை விட்டு விட்டு வந்தார் என்று அவர் வரலாற்றில் சொல்லப்படும். பேணுதலுடைய உச்சகட்டமாக யோசித்த அறிஞர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவரை பற்றி வரலாற்றில் சொல்லப்படுதுன்னு சொன்னா, பர்ரம்பி கான ரஹிமஹுல்லா பர்ரம்பி உம்மி, தன் உம்மாவுக்கு மிகவும் உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். ஃபலம்மா மாத்தத், அவங்க வந்து மரணித்த நேரத்தில், அதாவது ஃபலம்மா மாத்தத் ஹஜ்ஜ வ அகாம பி மக்கா ஹத்தா மாத்த, உம்மா மரணிச்சதோட மக்கா போயிட்டார், மக்காலே தங்கினார், மக்காலே என்ன செஞ்சார், அவர் மரணித்தார். அவர் வந்து இந்த நம்ம மேசன் வேலை செய்யணும்னு சொல்லுவோம், அதாவது என்னது மேஸ்திரி வேலைன்னு சொல்லுவோம், இந்த பூசுறது, அந்த வேலையை செய்யக்கூடியவராக இருந்தார். அதான் சொல்லக்கூடியவராக இருந்தார். இந்த தொழிலை வைத்து அர்பவுன ஹிர்ஃபா, அதாவது 40 தொழில்கள் உண்டு. 40 தொழில், சைதலானி, ஃபார்மசிஸ்ட், அது இது இப்படி வந்து எத்தனை தொழில்கள் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒரு புத்தகம் இருக்கு. அந்த அதில் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்திருப்பாங்க அறிவிப்பாளரை வச்சு, சரியா? ரைட். அதே போல புந்தார் மிகப்பெரிய ஹதீஸ்களை அறிஞர்கள் ஒருவர். இவர் வந்து பஸ்ராவுடைய ஹதீஸனா இவருக்கு வந்து சேர்ந்தன்னு சொல்லுவாங்க. வலம் யர்ஹல் பிர்ரம்பி உம்மி, அவர் வந்து தாய் மரணிக்கிற வரைக்கும் பயணம் செஞ்சு ஹதீஸ்களை என்ன செய்யலை, கலெக்ட் பண்ணல, உம்மாவோட இருந்துட்டார். என் தாயோட நான் இருப்பேன், அங்கே இருந்துட்டாரு. தாயுடைய மரணத்துக்கு பின்னால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பயணம் போனாங்க. அப்படி என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிற சந்தர்ப்பத்தில் உபகாரம் செய்தவர்களுடைய செய்திகள்னு நம்ம என்ன செய்யலாம், நிறையவே கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு வரலாற்றுகள் நிறைய சின்ன சின்ன குறிப்புகளை நான் சொல்ல நினைச்சேன். இந்த பகுதிகளின் ஊடாக இதில் வந்து ஒன்று மீட்டப்பட்டிருக்கலாம், உன்னுடைய லிங்க் வந்து இன்னொன்னோட சம்மந்தப்படலாம். இருந்தாலும் என்னுடைய நோக்கம் எல்லாம் உண்டே தான் இவ்வளோ நேரம் பேசினதில் தாய் தந்தையுடைய உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ளலும், தாய் தந்தையே அவர்கள் எவ்வளோ கண்ணியமான இடத்துல இருக்கிறாங்கன்றதை அவர்கள் புரிந்து கொள்ளலும், இதில் எப்படி அறிஞர்களாக நடந்து கொண்டார்கள், இவ்வளவு பெரிய அறிவு சேவைக்கு மத்தியிலும்
சமூக சேவைகளுக்கு மத்தியிலும் தாயுடைய விஷயத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, தந்தையுடைய விஷயத்தில் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய நன்றி செலுத்த வேண்டிய விதங்கள் என்ன, உஜூகுல் பிர்றுகள் என்ன என்பதையெல்லாம் ஒவ்வொரு விதத்திலும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகுதியில் என்ன செஞ்சோம், நம்ம விரிவாக சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதிகளாக இதோட சட்டம் சார்ந்த பகுதிகள் என்ன செய்வோம், நாங்கள் பேசுவோம். அதுக்கு அடுத்த அதனால் என்ன, அதாவது திருமண உறவின் மூலம் ஏற்பட்ட உறவுகள் என்பதை ஒரு தலைப்பில் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன கணவன் மனைவி புரிந்துணர்வு என்ற பகுதிக்கு போவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.